அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம நேற்றைய கிளாஸ்ல பிள்ளைகள் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா அமைப்பு கற்று வினாக்கள் பிள்ளைகள் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் கேள்வியில பிள்ளைகள் முதலாவது கேள்வியும் இரண்டாவது கேள்வியும் என்ன செஞ்சிருந்தோம்னு சொல்லி சொன்னாங்க பூரணமாக பார்த்திருந்தோம். அதே மாதிரி எஸ்ஏ கேள்வியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்க அந்த டியூட்ல ஏ பாட்டையும் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னு சொல்லி சொன்னாக்க முழுமையாக பார்த்திருந்தோம். சரி, ஓகே. அப்ப நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நேற்றைய வகுப்புல அந்த டியூட்ல 6வது 7வது 8வது வினாக்களை செய்து கொண்டு வாங்க. அதோட சேர்த்து அமைப்பு கட்டு அதாவது எஸ்ஏ கேள்வியில பிள்ளைகள் பி பாட்டையும் செய்து வர சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும். அப்ப நீங்க எல்லாரும் செய்து வந்திருப்பீங்க. சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள், 6வது கேள்வி செய்து கடைசியா வந்திருக்கக்கூடிய முடிவு யாருக்கு, அதாவது என்ன வந்திருந்தாலும் உங்களுக்கு இப்படி அதை நீங்க செட் பாக்ஸ்ல மெசேஜ்ல போட்டுக் கொள்ளலாம். சரிதான பிள்ளைகள்? 6வது கேள்வி ட்ரை பண்ண பிள்ளைகள் 6வது சரிதானே 6வது கேள்வியை ட்ரை பண்ண பிள்ளைகள் அந்த கேள்வியில இறுதி கேள்வி என்ன கேட்டிக்கான்னு சொல்லி சொன்னாக்கா புள்ளி ஏயில் மறுபடியும் சந்தித்தால் ஏக்கமா பிக்கு இடையிலான தொடர்பை பெற சொல்லியிருந்தாரு. சரி, அந்த தொடர்பை நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னாக்கா போட்டோன்னு எடுத்து நீங்க என்ன செய்யலாம், செட் பாக்ஸ்லையும் போடலாம், அல்லது நீங்க என்ன செய்யலாம், டைப் பண்ணியும் அனுப்பலாம். அப்படி இன்னைத்தான் கிளாஸுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா ஃபெஸ்ட்டுக்கு 6வது கேள்வி எல்லாரும் வாசிங்க. ஃபெஸ்ட்டுக்கு வாசிச்சு அதுல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்ற விஷயத்த தெளிவாக விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி கேள்விதான் நம்ம எப்ப பார்த்திருந்தோம், நேற்றைய வகுப்புல 2வது கேள்வியா நம்ம செஞ்சிருந்தோம் பார்த்திருந்தோம் மேடா பிள்ளைகள். சரி, அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாக்க எல்லாரும் 6வது கேள்வி செய்திருக்கக்கூடிய பிள்ளைகள் திரும்ப நம்ம பார்த்து கொள்ளலாம், எந்த இடத்துல நீங்க பிள்ளை விட்டு இருப்பீங்கன்னு சொல்லி. மற்ற பிள்ளைகள் கொஞ்சம் வாசிச்சு அந்த கேள்வியை கொஞ்சம் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம் டெஸ்ட்டுக்கு. ஆறாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி தெளிவா வாசிங்க பார்ப்போம். ஒரு சிமோல் டி சமநல்ல சைவருக்கு ஆகியவற்றினால் பரமான முறையாக தரப்படும் வலையிற்கு புள்ளி ஏ என்ற ஒரு தரம் ஒன்று தந்திருக்கார். உள்ள தொடலி கோட்டின் சமன்பாட்டை காண்பு. முதலாவது என்ன செய்ய சொல்லியிருக்காரு, தொடலி கோட்டின் சமன்பாடு. அப்ப ஒரு சமன்பாடு தேவை என்று சொல்லி சொன்ன என்னடா பிள்ளைகள் தேவை, ஒரு புள்ளியும் அந்த புள்ளிக்குரிய என்ன செய்யணும், படித்திறனும் தேவைப்படும். அவை படித்திறனை நம்ம எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்று சொல்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் என்னடா பிள்ளைகள். அப்ப முதலாவது கேள்வியை பார்ப்போம். செய்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் ஆன்சர் செக் பண்ணிக்கொள்ளும். சிமோல் எக்ஸ் சமன் சின் கீழ் டி என்ற ஒரு தரவு தரப்பட்டு இருக்காரு. அதோட சேர்த்து பார்த்தோம்னாக்கா y சமன் சிடி ஸ்கேட்டர்னு சொல்லி தரவு தரப்பட்டு. சரி, ஓகே. இப்போ முதலாவது யாரா பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும், dy/dx கண்டுபிடிக்கணும். ஆகவே என்ன செய்யும், நம்மளுக்கு தெரியும் தந்திருக்கக்கூடிய தரவு முதலாவது என்ன செய்யும், பரமானம் குறித்து வகையிட வேண்டியிருக்கு. ஆகவே dx/dt நம்ம அடுத்தோம்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள் இதுக்கு என்னோட பிள்ளைகள் வரப்பாரு, மைனஸ் சியின் கீழ் டி ஸ்கேர் டைரக்டாக எழுதுறதுக்கு பழகிக்கொள்ளணும். விளங்குதானே? ஒன்றிங்கில் டீயை வகையிட்ட மைனஸ் ஒன்றிங்கில் டி வர்க்கம்னு உங்களுக்கு தெரியும். சரி, அதே மாதிரி dy/dt நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னா என்னடா பிள்ளைகள் வருவார், 2cd என்று வரப்போறாரு. 2cd என்று வந்திருக்காரு. சரி, ஓகே. இப்ப நம்மளுக்கு யாரா பிள்ளைகள் தேவை, படித்திறன் சொல்லிச்சுன்னா தொடலின் படித்திறன் எதை தரும் பிள்ளை, dy/dx நம்ம கண்டுபிடிச்சாக்க அதுக்குரிய ஆன்சர் தரப்போம். ஆகவே dy/dx எதை தரப்போறாரு, நம்மளுக்கு தெரியும் பிள்ளைகள் dy/dt முழுவதின் கீழ் dx/dt தருவார். இதுதான் உங்களுக்கு தெரியும், இதை நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே. அப்ப dy/dt வருமாய் தெரியுமா, 2cd என்று தெரியும். 2cd முழுவதின் கீழ் மைனஸ் சியின் கீழ் டி வர்க்கம். அப்ப என்னடா பிள்ளைகள் வர போறாரு, இந்த சியும் இந்த சியும் வெட்டுப்படும் போது நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் மைனஸ் 2 டி கணம். இது யார் உண்மையிலேயே தொடலியின் படித்திறன், தொடலிற படித்திறன். சரிதான பிள்ளைகள்? அப்ப நம்மளுக்கு தெரியும் இப்ப என்ன கேட்கிறாரு கேள்வி, இப்ப நம்மள்ட்ட தொடலி கோட்டின் சமன்பாட்டை நம்மகிட்ட கேட்கிறாரு. ஆகவே தொடலி கோட்டின் சமன்பாடு, தொடலி கோட்டின் சமன்பாடு அவர் நம்மளுக்கு தெரியும் பிள்ளைகள், அவர் தரப்பட்டிருக்க புள்ளிய பாவம் பிள்ளைகள் புள்ளி ஏல தான் நம்மளுக்கு தொடலி கோட்டை சமன்பாடை கேட்கிறாரு. ஆகவே எப்படி பிள்ளைகள் வர போறாரு, y மைனஸ் நம்மளுக்கு ஆளுக்கு ஒரு தந்திருக்காரு ஏ என்று சொல்ற புள்ளி நம்மளுக்கு எப்படி தந்திருக்காரு, சியின் கீழ் ஏ கமா பாருங்க CA ஸ்கொயர். சரி, இப்ப பாருங்கடா பிள்ளைகள், இது
நல்லா பார்த்துக்கொள்ளணும். இதுதான் தொடலிட படித்திறன். சரி, நல்லா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அவர் கேட்கிறார் நம்மள்ட்ட கேள்வி, நல்லா பார்த்துக்கொள்ளணும். புள்ளி ஏயில வார அதாவது நம்மள்ட்ட கேட்டிருக்க தொடலி கோட்டின் சமன்பாடு எந்த இடத்துல புள்ளி ஏயில கேட்டிருக்க, புள்ளி ஏ மென்ஷன் பண்ணிருக்காரு. கவனமா வாசிச்சு கொள்ளணும். இந்த பரமாணம் என்று சொல்றதுடா பிள்ளைகள், நல்லா பார்த்து நேற்றைய கிளாஸ்ல விளங்கப்படுத்தினோம் உங்களுக்கு. ஒரு நம்ம வலை என்று சொல்லி சும்மா உதாரணம் அப்படி எடுத்தோம்னு சொல்லிச்சோம்னாக்கா, இந்த டீ சொல்றது இந்த பரமாணம் இருக்காரு. அந்த பரமாணம் எதை குறிக்கான்னு சொல்லி சொன்னாங்க நம்மள்ட்ட. உதாரணமாக இந்த இடத்துல நான் உதாரணமா சிமோல் டி என்று சொல்ற பரமாணம் அடுத்துன்னு சொல்லி சொன்னா, இதுல வார எக்ஸ் குறி ஆள் கூட எடுத்தோம்னா சி இன்டு டி கமா சிடி ஸ்கேர்ட்னு சொல்லி இதுல புள்ளி ஆள் கூட வருவார். உதாரணமா இந்த இடத்துல எடுத்தா உதாரணம் சிமோல் டி ஒன் எடுத்துன்னு சொல்லி சொன்னா இந்த புள்ளியில ஆள் குறி எப்படி வருவார்? அவனுக்கு தெரியுமா பொதுவான ஆள் கூறு தெரியுமா? சியின் கீழ் டி ஒன் கமா சி டி ஒன், அதாவது சி இதுதான் யாரா பிள்ளைகள் இந்த புள்ளியில ஆள் கூறாக இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு புள்ளி தான். நல்லா பாருங்க, இங்க யாரு மாறிட்டு இருப்பாரு? பரமாணம் புள்ளிக்கு ஏற்றவாறு என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? மாறிட்டு இருப்பார். இப்ப இது சொல்றது பிள்ளைகள் பொதுவான என்னது, உண்மையிலேயே பொதுவான படித்திறன். டி சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நம்மள்ட்ட தரவு தந்திருக்காரு, புள்ளி ஏ தரவா நம்மள்ட்ட தரப்பட்டிருக்கு, ஆமா இல்லையா? அவ அந்த புள்ளி ஏயில பார்த்தோம்டா சிமோல் டி யாருக்கு சமன் ஆயிக்காரு? புள்ளி ஏயில. சரிதானே? புள்ளி ஏயில புள்ளி ஏ எடுத்தோம்னு சொல்லி சொன்னா இதுல வர சிமோல் டி யாருக்கு சமன் ஆயிக்கிறாரு பாருங்க, புள்ளி ஏக்கு சமன் ஆயிக்காரு. ஆகவே புள்ளி ஏயில தொடலின் படித்திறன் சமன்பாடு தேவை. ஆகவே படித்திறன் ஏ என்ற புள்ளியில பார்த்த மட்டும் சொல்லி சொன்னா என்னடா -2 ஏ கணம். சரிதான? நல்லா தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அவர் இதை பத்தி அவர் ஒண்ணுமே கதைக்கல, புள்ளி ஏ பற்றி கதைக்கிறாரு பாருங்கடா புள்ளி. நீங்க எந்த புள்ளி எடுத்தாலும் அதன் கீழ் பார்த்தோம்னா இதுல ஒரு இதுல ஒரு கணியம் ஒன்று வருவார், இதுல வர்க்கத்துல ஒரு கணியம் பாருங்க. பொதுவான இதுதான் இது. சி இங்கில் டி y சமன் சிடிஎஸ் கேட். அப்ப இவர் பொதுவாக இருப்பார், புள்ளி கேட்டவாறு என்ன செஞ்சிருவார்? மாறிக்கொண்டே போவார். அப்படி மாறிக்கொண்டு போற கட்டத்துல நமக்கு தரவுதாரர் சிமோல் டி ஏ என்று சொல்ற கணம், அதுதான் ஏ என்ற புள்ளியாம். சரிதான்? ஆகவே இவர் தான் படித்திறன். ஆகவே புள்ளியும் படித்திறனும் தெரிஞ்ச என்னடா செய்யலாம்? நம்ம என்னதை கண்டுபிடிக்கலாம்? சமன்பாடை கண்டுபிடிக்கலாம். ஆகவே சமன்பாடை கண்டா y மைனஸ் புள்ளி எடுப்பும் பிள்ளை சியின் கீழ் ஏ, சி ஏ ஸ்கேட், சி ஏ ஸ்கேட் சமன் படித்திறன் -2 ஏ கணம் எக்ஸ் மைனஸ் சி இன் கீழ் ஏ. சரிதாண்டா பிள்ளைகள்? ஓகே. அப்ப நம்ம இவரை சுருக்கி எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா பாருங்க, YCA ஸ்கொயர் சமன் பாருங்க, இதுல ஏய போமாசி எடுத்தீங்கன்னு சொல்லி நல்லா பாருங்க, டிரெக்டா செய்யணும். ஏய போமாசி எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுல வார ஏயும் இவரும் வெட்டுப்படும் போது என்ன வருவாரு? -2 ஏ வர்க்கம். இதுல ஒரு ஏன்னு பறிக்கப்படுவார், ஏஎக்ஸ் மைனஸ் சின்னு வருவாரு. ஆகவே நீங்க இது நீங்க எழுவாய் மாத்தினீங்கன்னு சொல்லிட்டு எப்படி வர போறாரு? y மைனஸ் சிஏ ஸ்கொயர் சமன் -2 ஏ கணம் எக்ஸ் பிளஸ் 2 ஏ வர்க்கம் சி. ஆக இவரை நம்ம தொகுத்து எழுதிக் கொள்வோம், y பிளஸ் 2 ஏ வர்க்கம் எக்ஸ். இவர் இஞ்சல பக்கம் தூக்கு என்ன சொல்ல -3 ஏ ஸ்கொயர் சி சமன் 0. அப்ப உங்களுக்கு தொடலிற சமன்பாடு பிள்ளைகள் இவர் வந்திருக்கணும். ஆன்சரை செக் பண்ணி கொள்ளுங்க. தொடலி கோட்டின் சமன்பாடு இவர். எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கக்கூடிய சொல்ல பிள்ளைகள் கைவசத்துக்கு பார்ப்போம். எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்காரு? அப்ப உங்களுக்கு விளங்கணுண்டா பிள்ளைகள், இது ஒரு முக்கியமான வினா. நம்ம வளமையா பாஸ் பேப்பர் செய்யற வினாக்கும் இந்த கேள்விகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஒன்று இருக்கு. சரிதாண்டா பிள்ளைகள்? நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க இந்த விஷயத்தை. ஆகவே ஆன்சர் செய்யாத பிள்ளைகள் எந்த இடத்துல மிஸ்டேக் விட்டுருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்சரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
சரி, ஓகேடா பிள்ளைகள். ஆகவே ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இவர் தான் யார்? உண்மையிலேயே தொடரை கோற்ற சமன்பாடு. திரும்ப சொல்றாரு, இவ்வளையிற்கு புள்ளி ஏயில் உள்ள செவ்வன் கோடு. இப்ப அடுத்த கட்டமா சொல்றாருடா பிள்ளைகள், செவ்வன் கோட்டை பத்தி கதைக்கிறாரு. உதாரணமாக இந்த புள்ளி நம்ம எடுப்போம். நன்றாக பாருங்க. இப்படி ஒரு வலையில இருக்கான்னு சொல்லி சொன்னா, இந்த புள்ளியில நம்ம தொடலி எடுத்தவொடனே இப்படி வர போறாரு. ஏன்டா அப்படி சரிதானே? உதாரணமா இப்படி எடுத்துக்கொள்ளணும். உதாரணமா நான் இந்த புள்ளி எடுக்கிறேன். உதாரணமா இவர் தான் ஏ என்ற புள்ளியை நான் கருதுனேன்டாக்கா, இவருக்கு வரக்கூடிய தொடலி இப்படி இருப்பார். இப்படிதான் தொடலி இருப்பாரு. இப்ப எதை பற்றி அவர் கதைக்கிறார் நல்லா பாருங்க. புள்ளி ஏயில் உள்ள செவ்வன் கோடு. இந்த செவ்வன் கோடு என்ன செய்யறாராம்? செவ்வன் கோடு மறுபடியும் மறுபடி வேறொரு புள்ளி, அது நல்ல கேள்வியை வாசிக்கிற வேறொரு புள்ளி பி என்று மாத்திக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரி, அந்த கேள்வியில ஏ என்று போடப்பட்டிருக்குதான் அந்த எழுத்து, அவரை பி என்று கேபிட்டல் பி என்று சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். அவர் பி என்று தான் வந்திருக்கும். என்ன சொல்றாரு அவரு? கேபிட்டல் ஏயில் உள்ள செவ்வன் கோடு வலையே வேறொரு புள்ளி ஏயில, அதாவது பியில சந்திச்சா ஏ கமா பிக்கு இடையிலான தொடர்பை பெற சொல்லிக்காரு. சரி, அப்ப நல்லா விளங்கணும். இப்ப என்னத்தை சொல்ல வாருன்னு சொல்லி சொன்னாக்கா, ஒரு செவ்வன் கோடு ஒன்று இருக்காராம். அந்த செவ்வன் கோட்டுக்குள்ளால என்ன புள்ளி இருக்காராமா? புள்ளி பி இருக்காராம் அந்த கோட்டுல. அப்ப முதலாவது நம்ம தொடர்பு கொண்ட பெறச்சுனா தெரியும் பிள்ளைகள், ஒரு நேர்கோட்டுல ஒரு புள்ளி ஒன்று இருந்தாக்கா அந்த புள்ளியானது அந்த நேர்கோட்டை என்ன செய்வார்? திருப்திப்படுத்துவார். ஆவை முதலாவது இப்ப நம்மளுக்கு யாரு தேவை? இந்த செவ்வன் கோட்டுற சமன்பாடு தேவை. அப்ப அந்த செவ்வன் கோட்டுற சமன்பாடு தேவைன்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த செவ்வன் கோட்டுற சமன்பாட்டை அமைக்கிறதுக்கு யாரு தேவை? ஒரு புள்ளி ஒன்று தேவை. அந்த புள்ளி நமக்கு தரப்பட்டிருக்காரு. சரிதானே? நல்லா பார்த்துக்கொள்ளும். அந்த புள்ளி தான் பி என்று தரப்பட்டிருக்கு. அப்ப அந்த பி என்று சொல்லி நான் எழுதுறேன். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அந்த பி என்று சொல்ற தரவை நான் எழுதிக்கொள்ளும். பி சர்வசமன் சி இன்கில் ஏ கமா சி இன்கில் பி கமா சி பி ஸ்கொயர். சரிதான பிள்ளைகள்? சரி, இதான் புள்ளி. அடுத்தது யார பிள்ளைகள் தேவை? அந்த அதாவது ஒரு நேர்கோட்டு சமன்பாட்டை அமைக்கிறதுக்கு படித்திறன் தேவை. ஆகவே படித்திறன் சொல்லிச்சோம். நல்லா பார்த்துக்கொள்ளா பிள்ளைகள். நல்லா பாருங்க. இல்ல இல்ல, கேள்வி நான் மாத்தி சொல்றேன்டா பிள்ளைகள். கொஞ்சம் ஒரு நிமிஷம் வரேன். சரி, அவர் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னாக்கா, புள்ளி ஏயில் உள்ள செவ்வன் கோடை பத்தி கதைக்கிறார். சரிதான்? புள்ளி ஏயில் உள்ள செவ்வன் கோடு யாரு? மேல இருக்காரு சியின் கீழ் ஏ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது யாரு? தொடலிக்கோடு. இது யாரு? புள்ளி ஏயில் உள்ள தொடலிக்கோடு. இப்ப செவ்வன் கோட்டை பத்தி கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னா யாரு தேவை? செவ்வன்ற படித்திறன் தேவை. பிள்ளை செவ்வன் கோட்டுக்கு நம்ம சமன்பாடு தேவைன்னு சொல்லி சொன்னாக்கா யார் நமக்கு தேவை? படித்திறன் தேவை. ஆகவே படித்திறன் எதுக்கு சமனாகி இப்ப சொல்லுங்க ஆகும்? எம் தொடலிர படித்திறன் தரு செவ்வன்ற படித்திறன் எதுக்கு சமனாய்ப்பாரு? சய ஒன்றுக்கு சமனாக இருக்க போறாரு. நம்மளுக்கு தெரியும் இவர் யாரு? தொடரில படித்திறன் நமக்கு தெரியும். ஆகவே எம் செவ்வன்ற படித்திறன் எதுக்கு சமனாக போறாரு சொல்லுங்க. சய ஒன்றின் கீழ் சய 2 ஏக்கணம். ஆகவே என்னடா பிள்ளைகள்? ஒன்றின் கீழ் 2 ஏக்கணம் தான் யார்? உண்மையிலேயே புள்ளி ஏயில் உள்ள என்னது? செவ்வன்ற படித்திறன். விளங்குதானே? சரி, இப்ப நம்மளுக்கு புள்ளியும் தெரியும், படித்திறனும் தெரியும். அடுத்த நம்ம யாரை கண்டுபிடிக்கலாம்? உண்மையிலேயே அந்த புள்ளி ஏயில் உள்ள யாரை கண்டுபிடிக்கலாம்? செவ்வனின் சமன்பாடை கண்டுபிடிக்கலாம். சரி, அப்ப நான் என்ன செய்ய போறேன்? புள்ளி ஏயில் செவ்வனின் சமன்பாடு. புள்ளி ஏயில் சிதா புள்ளி செவ்வனின் சமன்பாடு. இப்ப செவ்வனின் சமன்பாடு தமிழ் சொல்லிச்சுன்னா y மைனஸ் ஏ என்று சொல்ற புள்ளியத்தை நம்ம எடுத்திருக்கோம். சி ஏ வர்க்கம் சமன் 1/2 ஏ கணம் சிதண்ட பிள்ளை எக்ஸ் மைனஸ் புள்ளி ஏ எடுத்தோம்டா சி இன்கில் ஏ. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? சுருக்க போறேன்டா பிள்ளை. y மைனஸ் சி ஏ வர்க்கம் சமன், இதுல ஏ போமா சித்தினா 1/2 4ஆம் அடுக்கு ஏஎக்ஸ் மைனஸ் சி. சிதான பிள்ளைகள். ஆகவே இவர் நம்ம இங்க அளவுக்கு பெருக்கிக் கொள்வோம். 2a 4ஆம் அடுக்கு y மைனஸ் இவர் இங்க பெருக்கு நம்ம சொல்லி சொன்ன என்ன வரப்பாரு? 2c a 5ஆம் அடுக்கு சமன் ஏஎக்ஸ் மைனஸ் சி என்று சொல்லி வராரு. ஆக இவரை நீங்க ஒழுங்குபடுத்தி எழுதி நீங்க சொல்லி சொன்னா யாரா பிள்ளைகள் வருவார்? இதை நீங்க ஒழுங்குபடுத்தினீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா செவ்வன்ற சமன்பாடு உங்களுக்கு வருவார். சரி, அப்ப நீங்க நம்ம ஒழுங்குபடுத்துவோமாடா பிள்ளை? அப்ப வரப்போறாரு 2a 4ஆம் அடுக்கு y மைனஸ் ஏஎக்ஸ் சிதான பிள்ளைகள் மைனஸ்
2c a 5ஆம் அடுக்கு பிளஸ் c சமன் 0. அப்ப இவர்தான் யாரு? புள்ளி ஏயில் உள்ள செவ்வனின் சமன்பாடு. இந்த சமன்பாடு என்ன செய்யறாரு, அதாவது செவ்வன் கோடு என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா மறுபடியும் புள்ளி பிக்குள்ளால போறாராம். ஆகவே இந்த நேர்கோட்டுக்குள்ளால பி என்று சொல்றாள் போறாராம். சி இன்கில் பி கமா சி பி ஸ்கேட் போறான்னு சொல்லி சொன்னாக்கா இந்த புள்ளியானது இந்த சமன்பாட்டை என்னடா செய்வாரு, திருப்திப்படுத்துவார். ஓமான்லே பாருங்க, இந்த புள்ளி என்ன செய்வார், திருப்திப்படுத்துவார். ஆகவே உடனே எழுதி கொள்ளுங்க பாபம். 2a 4ஆம் அடுக்கின் பைக்கு பலா போடலாம் பிள்ளை சிபி வர்க்கம் சரிதானே, மைனஸ் ஏ தர எக்ஸுக்கு பதிலாக கொடுக்கலாம் சி இன்கில் பி என்று கொடுக்கலாம். சி இன்கில் பி மைனஸ், நல்லா பார்த்துக்கணும், மைனஸ் 2c a 5ஆம் அடுக்கு பிளஸ் சி சமன் 0. அப்ப அவர் சொல்றாரா பிள்ளைகள், ஏ கமா பிக்கு இடையிலான தொடர்பை தான் பெற சொல்லியிருக்காரு. ஆகவே சி இல்லாம போகணும். ஆகவே கேள்வியில பார்ப்போம் விடையில சி இல்லாம போகலாமா, போகலாமா. இந்த சி இந்த சி இவர் இந்த அவ்வளோத்தையும் வெட்டி விட்ட மட்டும் சொல்லி சொன்னா பியால முழுவதும் பெருக்கும். அப்ப என்ன வரப்போறதுல பாருங்க, 2a 4ஆம் அடுக்கின் பி கணம் மைனஸ் இதுல என்ன வரப்போற, ஏ மட்டும் வரப்போறாரு ஏ. இதுல எடுத்த மட்டும் சொல்லிச்சுன்னா மைனஸ் 2c சாரி சி வெட்டுப்பட்டு வர பிள்ளைகள் 2b a 5ஆம் அடுக்கு இவர்ல ஒன்று இருக்காருடா பிள்ளைகள். அப்ப சாக பி சமன் 0. இதான் ஏ கமா பிக்கு இடையிலான தொடர்பு பெற சொல்லியிருக்காரு. வேணுமென்று சொல்லி சொன்னாக்க நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள், இவரை நீங்க என்ன பொதுவாக எடுத்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்க என்ன செய்யலாம், செய்து காட்டலாம். சரிதானே. ஆகவே உங்களுக்கு இந்த ஆன்சரை நீங்க ஃபைனல் வரைக்கும் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா முழுமையான புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். சரிதானே. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேள்வி உண்டு. கொஞ்சம் பாருங்க பாப்போம் என்ன நடந்துக்குன்னு சொல்ற விஷயத்த. அனைமா எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். 6வது கேள்வி விளங்காத பிள்ளைகள் யாரும் இருந்தா கை வச்சுங்க பாப்போம். இது வரைக்கும் சொல்லப்பட்ட விடயத்துல ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு விளங்காம இருந்தா கை வச்சுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு விளங்கலைன்னு சொல்ற விஷயத்த பாப்போம். அப்ப சொல்லுங்க, எத்தனை பிள்ளைகள் விளங்கிருக்குன்னு சொல்றாங்க கை வசத்துங்க. முழுமையா பாருங்கடா பிள்ளை. இன்னொரு கேள்விதான், விஷயத்த பாருங்க. பொதுவான ஒரு பரமானத்தை இருக்காரு, திரும்ப ஒரு ஏ என்ற புள்ளியை கதைக்கிறார். ஆவி பரமானத்தை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவை என்று அந்த பரமானத்தை தரையில பாருங்க, சீன்கள் ஏன்னு சொல்லியிருக்க. ஆவி சிமால் டி சமன் ஏன்னு சொல்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல கேள்வியில ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணு, கடைசி அடிக்காரு தானே, கடைசி லைனுக்கு மேல் லைன். அந்த கேள்வியில ஏ சர்வ சமன் இருக்கிறத பி என்று மட்டும் மாற்றிக்கொள்ளும், பி என்ற புள்ளியாக. இந்த மேலே ஏ என்ற புள்ளி தரப்பட்டிருக்காரு தரவுல. அப்ப அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. மற்றபடி இந்த கேள்வி சரி. அப்ப இந்த ஆன்சர் செஞ்சு முடிச்சாக்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாக்கா 7வது கேள்வி ட்ரை பண்ணுங்க பாப்போம் எல்லாரும். 7வது கேள்வி செய்து முடித்திருக்கார்கள். 7வது கேள்வி ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் டைம் உண்டு தாரம் பிள்ளைகள். இப்ப 6வது கேள்வி அதே மாதிரி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம செஞ்சிருக்கக்கூடிய 2வது கேள்வியும் ஒரே பேட்டர்ன் கேள்விதான். சிறுதானடா பிள்ளைகள். அந்த கேள்விகளை அதாவது கொஞ்சம் ஆழமாக பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கேள்வியெல்லாம் செய்யலும்னு சொல்லி சொன்னாக்கா அனைத்து விதமான கேள்விகளையும் செய்யலாம். இந்த 6வது கேள்வியெல்லாம் அப்படிப்பட்ட வினா தான் அது. அதாவது ஒரு கேள்வி செய்யணும்னு சொல்லி சொன்னாக்கா முழுமையான விளக்கத்தோட அந்த கேள்வியை செய்ய பாருங்க. சும்மா ஏதோ ஒரு பாடமாக்குன இதுக்காக வேண்டி போய் இப்படி செஞ்சிருக்கமாக இப்படித்தான் போய் செய்யற விஷயத்த பார்க்க கூடாது. ஒரு நேர்கோட்டுக்குள்ள ஒரு புள்ளி ஒன்று செல்றான்னு சொல்லிட்டு அவர் திருப்திப்படுத்துவார். ஆக அந்த நேர்கோட்டை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த கேள்விகளை செய்யணும்டா பிள்ளைகள். ஓகே, எல்லாரும் 7வது கேள்வியை ட்ரை பண்ணுங்க பாப்போம். 7வது கேள்வி ட்ரை பண்ணிட்டு புள்ளி ஏற்கு சாத்தியமான ஆள் கூறுகளை கணிக்க சொல்லிக்காரு. அப்ப என்ன 2 ஆன்சர் வருவாரு. ஆள் கூறுன்னு சொல்லாம ஆள் கூறுகள்னு கேட்டிருக்காரு. சிறுதாண்டா பிள்ளைகள் 2 ஆன்சர் வர போறாரு. எல்லாரும் அந்த ஆள் கூறுகளை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாக்கா செட் பாக்ஸ்ல மெசேஜ்ல போடுங்க பாப்போம் எல்லாரும். அப்ப 7வது கலிய வாசிங்கடா பிள்ளைகள் எஃப்எக்ஸ் என்ற ஒரு தரவு ஒன்று தராரு. அது ஒரு வலை என்று சொல்லி இருக்காரு. என்ன
எஃப்எக்ஸ் என்று சொல்றது ஒரு வளையா. அதுக்குரிய சமன்பாடு தரப்பட்டிருக்காரு. ஏனி எக்ஸ் சமன் ஒன்றிங்கில் 2 ஆக உள்ள புள்ளி சியில தொடரின் படித்திறனை காண சொல்லியிருக்காரு. மேலும் வலையில் உள்ள ஒரு புள்ளியில் வரையப்பட்ட தொடலி கோட்டின் படித்திறன் 3/4 ஆகுமாறு புள்ளி ஏ ஆனது வலையில் அமைந்துள்ளது எனின் ஏக்கு சாத்தியமான ஆள்கூறுகளை கணிக்க சொல்லியிருக்கார். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எல்லாரும் படித்திறனை கண்டுபிடிங்க பாபு. ஸ்டேடா பிள்ளைகளாக 7வது கேள்வியை பார்க்க போறோம். செய்து முடிச்ச பிள்ளைகள் செட் பாக்ஸ்ல மெசேஜை போடலாம். எத்தனை பிள்ளைகளுக்கு அந்த ஆன்சர் வந்திருக்கக்கூடிய ஆன்சரை பார்க்கலாம். 7வது கேள்வி ஒரு வித்தியாசமான கேள்வி. சிறுதாண்ட பிள்ளை வித்தியாசம் ஒன்று இல்லை. தியரி படிச்சவனுக்கு இதெல்லாம் ஒரு இலகுவான கேள்வியை தான் அமையும். சரி, அப்ப நம்மளுக்கு தரப்பட்டிருக்காரு பிள்ளைகள் எஃப்எக்ஸ் என்று சொல்ற ஒரு சமன்பாடு தரப்பட்டிருக்காரு. எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் பிளஸ் ஒன்றிங்கில் எக்ஸ் என்று சொல்ற ஒரு வளைய ஒன்று இருக்காரு. இது ஒரு வளையம். அப்ப நம்மளுக்கு தெரியும் ஏன் இவர் வளைய வருவாரு. இப்ப நீங்க இதை சுருக்குனீங்க எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றிங்கில் எக்ஸ் என்று சொல்றவர் அவர் வளைய உண்மையிலேயே நம்ம வரைய வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை. இது ஒரு வளையம். படித்திறனை காண்றதுக்குரிய விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே. அதாவது எப்படி படித்திறனை கண்டுபிடிப்பீங்க? ஏற்கனவே உங்களுக்கு வகைற்ற பிரயோகம் கிராஃப்கிற கேள்வியில எந்த கேள்வி தந்தாலும் நீங்க என்ன செய்ய முதலாவது செய்ய வேண்டிய வேலை அந்த படித்திறனை கண்டுபிடிப்பீங்க. எஃப்டேஸ் எக்ஸ் அதே மாதிரி தான் இவர் எஃப்எக்ஸ் தந்திருந்தானே செய்யலாம். எஃப்டேஸ் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அவர் தான் படித்திறன். ஆக எஃப்டேஸ் எக்ஸ் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் எக்ஸ வகைட்டா 1 ஒன்றிங்கில் எக்ஸ வகைட்டா மைனஸ் ஒன்றின்கில் எக்ஸ் கேர். இவர் தான் யார் உண்மையிலேயே தொடலி அதாவது படித்திறன். தொடலில படித்திறன் வச்சுக்கொள்ளும். தொடலில படித்திறன். இப்ப என்ன சொல்றாரு, இந்த வலையில எக்ஸமன் ஒன்றிங்கில் 2 ஆக உள்ள புள்ளி சி. அப்போ ஒரு சி என்ற ஒரு புள்ளி ஒன்று இருக்காராம். புள்ளி சி சிய சமன் எடுத்தோம்னா அதுல எக்ஸ்ட்ரா ஆள்கூறு என்னடா பிள்ளைகள் ஒன்றிங்கில் 2. நம்மளுக்கு வை தெரியா வை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த சமன்பாடு கொண்டு பிரதிட்டீங்கன்னா வைர பெருமதி என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். அப்ப நம்மளுக்கு வை தேவையில்லை. அவர் ஒன்றுமே சொல்ல இல்லை. அவர் புள்ளி சியில் தொடலி கோட்டின் படித்திறனை காண்பு. அப்ப நான் என்ன செய்ய போறேன், எக்ஸ்ரே பெருமதி தெரிஞ்சா யாரை கண்டுபிடிக்கலாம்? எந்த புள்ளியில, அதாவது ஏ என்ற புள்ளி நம்மளுக்கு சி என்ற புள்ளி புள்ளி சி என்ற புள்ளியில படித்திறனை தான் கண்டுபிடிக்கணும். ஆகவே ஒன்றிங்கள் 2 அவர் தரவுலகம் தெரிவிக்காரு. ஒன்றிங்கள் 2 எக்ஸ்ட்ரா ஆன்சர். ஆகவே பிரதிடும் சய 1 ஒன்றின் கீழ் ஒன்றிங்கள் 2 வர்க்கம். ஆகவே சுருக்குனீங்கன்னாக்கா 2 வர்க்கம் 4 மேல வந்துடுவாரு. ஆகவே 1ல இருந்து 4 கழிச்சிங்கன்னு சொல்லிட்டோம்னாக்கா -3. ஆகவே புள்ளி சியில தொடலின் படித்திறன் யாரு சய 3க்கு சமனாக இருக்க போறாரு. சரிதானே? அப்ப அதான் கேட்டிருக்காரு. புள்ளி சியில் தொடலி கோட்டின் படித்திறனை காண சொல்லியிருக்காரு. சரிதானே? ஓகே. இப்ப சொல்றாரு மேலும் வலையின் ஒரு புள்ளியில் வரையப்பட்டு தொடலி கோட்டின் படித்திறன் 3/4. அப்ப இவர் தான் யாரு பொதுவான தொடலில படித்திறன். நம்மளுக்கு எக்ஸ் தெரிஞ்சா யாரடா பிள்ளைகள் கண்டுபிடிக்கலாம்? அந்த புள்ளியில என்ன செய்யலாம்? தொடலில படித்திறனை கண்டுபிடிக்கலாம். இப்ப என்ன சொல்றாரு, இந்த பொதுவான சமன்பாடு படித்திறன் யாருக்கு சமனாயிருக்காரு? வேறொரு புள்ளியே இல்லை. அது ஏ என்ற புள்ளியில இருக்காரு. அந்த ஏல புள்ளியில எக்ஸ்ரே அதாவது படித்திறன்னு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? 3/4 படித்திறன். 3/4 படித்திறன் யாரை கண்டுபிடிக்கலாம்? 1 - ஒன்றிங்கில் எக்ஸ் கேட்டுக்கு சமனாயிருப்பாரு. ஏன்டா இவர் தான் யாரு பொதுவான படித்திறன். நம்மளுக்கு புள்ளி தெரிஞ்சாக்க யாரை கண்டுபிடிக்கலாம்? படித்திறனை கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்மகிட்ட புள்ளியிலேயே படித்திறனை தந்துட்டாரு. பின்னத்தை கேட்கிறாரு
ஆள் கூற கேட்கிறார். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவரை நம்ம என்ன செய்ய சுருக்கி கொள்வோம் மேடாப்பிள்ளை. அப்ப சுருக்குறோம் என்ன வர போறாரு? 3x வர்க்கம் எப்படி சுருக்கம்? சரிதானே? 3×4 x வர்க்கம் சய 1 x வர்க்கம் எடுத்துக்கொள்ளுங்க. இவரை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா 3x வர்க்கம் சரி 3x வர்க்கம் சமன் 4x வர்க்கம் -4. ஆகவே x வர்க்கம் சமன் 4. ஆகவே x சமன்டா பிள்ளைகள் சகா அல்லது சய 2. சரிதானே? அந்த ஏண்ட புள்ளியில உள்ள எக்ஸ்ட்ரா ஆள் கூறு என்னடா பிள்ளைகள்? ஏண்ட புள்ளியில. ஆகவே எக்ஸ்ட்ரா ஆள் கூறு என்னது? 2, நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி -2, என்னன்னு தெரியும். ஆகவே என்னது? புள்ளி ஏயிலைக்கு அந்த ஏன்னு சொல்ற புள்ளியில ஆள் கூற கேட்டு இருக்காரு. ஆகவே 2 பிரதிடும்போது 2 சக 1 2 பிள்ளைகள் வரப்ப 2 சக 1 2 5 சரியா? சய 2 போட்டோம்னா சய 2 சய 1 சய 5 இவர் தான் இதுக்குரிய ஆன்சர். விளங்கிட்டு தாண்டா பிள்ளைகள்? கோட்டின் படித்திறன் தரப்பட்டிருக்காரு. 3 புள்ளி ஏ ஆனது வலையின் மீது அமைந்துள்ளது எனில் புள்ளி ஏற்கு சாத்தியமான ஆள் கூறு இவர் தான். இது எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கக்கூடிய பிள்ளை கையோசுங்க பாப்போம். கேள்வி நல்லா வாசிங்க பிள்ளைகள். 7வது கேள்வியை வாசிச்சீங்க இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். அதாவது கிராஃப் கீறக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும். இது என்ன ஃபார்மேட்ல வந்திருந்தாலும் மிஸ்டேக் சர்வினா முதலாவது படித்திறன் தான். அது தொடலின் படித்திறனை தான் தரும். அது தெரியும் எல்லாருக்கும். செவ்வன்ற படித்திறனை தரமாட்டார். அவை FDSX கணிக்கணும். அடுத்த கட்டத்துல புள்ளிகள் தரப்பட்டா நம்மளுக்கு பார்க்கணும். இதுல உதாரணமாக நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்குள்ள உதாரணமாக வை அப்படி ஏதாச்சும் ஒன்று சம்பந்தப்பட்டுட்டான்னு சொல்லி சொன்னாக்கா இங்க நம்மளுக்கு வைக்குரிய ஆள் கூறி இருப்பார். அவரை கொண்டு வந்து இதுல நம்ம எழுதி என்ன செய்யலாம்? அந்த புள்ளியை கண்டுபிடிக்கலாம். அவர் அப்படியெல்லாம் தரல. ஏன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த படித்திறன் யாருல தங்கியிருக்காரு? எக்ஸ் ஆள் கூறுல மாத்திரம் தான் தங்கியிருக்காரு. அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு புள்ளி சீல எக்ஸ் சமன் 1 சொல்ற தரவு மட்டும் தான் தந்திருக்காரு. வை என்று சொல்ற புள்ளி நமக்கு தரையில்லை. ஏன் நமக்கு வை தேவையில்லை. தொடரின் படித்திறன் எக்ஸில் மாத்திரம் தான் தங்கி இருக்கிறது. அவ புள்ளி எந்த இடத்த எடுத்தாலும் எக்ஸ்ட்ரா ஆள் கூறு தெரியுமான்னு சொல்லி சொன்னா படித்திறனை கண்டுபிடிக்கலாம். சரிதானே? ஓகே. ஆகவே இதை வச்சு இந்த கேள்வியை ஒரு நல்லா கேட்டிருந்தாரு. ஏன்னா ஓகே சரி. செய்து முடித்த பிள்ளைகள் என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னாக்கா 8வது கேள்வியை செய்யுங்க பாப்போம். 8வது கேள்வி எல்லாரும் 8வது கேள்வியை வாசிச்சு செய்யுங்க பாப்போம் பிள்ளைகள். எல்லோரும் பிள்ளைகள் கேள்வியை வாசிங்கடா. சில பிள்ளைகள் கேள்வியை ஒழுங்கா வாசிக்கிறது. வாசிக்காததாலையும் பிரச்சனைகள் இருக்கு. தெளிவா வாசிச்சு கொள்ளுங்க. அப்பதான் இதை அழிச்சு கொள்றேன் பிள்ளைகள். ரெக்கார்டிங் எடுத்து பார்த்து கொள்ளுங்க. நேற்று கிளாஸ் வராத பிள்ளைகள் எட்மின்ற நம்பர் எடுத்து எட்மின் பேர்சனலா மெசேஜை போட்டு வீடியோவை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். வராத பிள்ளைகள் சரி. இப்ப நான் ஒரு நிமிஷம் டைம் ஒன்று தரேன் பிள்ளைகள். குயிக்கனதை கேள்வி செஞ்சு முடிக்க பார்ப்போம். கடைசி கேயின் பெருமானத்தை கேட்டு இருக்காரு. குயிக்கன்னு செய்யுங்கடா பிள்ளைகள் பார்ப்போம். ஒரு சிலர் கிளாஸுக்கு வருவாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியாம சில பிள்ளைகள் எப்படி கிளாஸுக்கு வர ஏதோ லிங்க் ஒன்று வந்திருக்கு. அந்த கிளாஸை அட்டன் பண்ணி பார்ப்போமே. சும்மா என்னத்தை விளங்கப்படுத்துறாரு ஷோ பாக்குற மாதிரி வாரு அப்படின்னு வராங்க. ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்த ஒரு கிளாஸ்ல இருந்து கற்றுக்கொண்டு போங்க. அதுதான் உங்களுக்குரிய பிரயோசனம். ஒரு சிட் பண்ணி இருக்கோம்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்துல உங்களால மேக்சிமம் என்னத்தை எடுத்துக்கொள்ள படிக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்க தான் யோசிக்கணும். ஒவ்வொரு டைமையும் நீங்க தான் என்ன செய்யணும்? சிறந்த முறையில கழிக்கணும். நான் சொல்ற விஷயம் டைமை நல்ல முறையில பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகள் தான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிற பிள்ளைகள். சரிதானே? ஒரு 10 நிமிஷம் கிளாஸ்ல இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த எடுத்துக்கொண்டு போங்க. சும்மா போகாம. சரி. அப்ப அந்த கேள்வியை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். எக்ஸ் வர்க்கம் சமன் 4y என்ற ஒரு வலை ஒன்று இருக்காராம்.
சரிதானே? நல்லா பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சமன் 4 வையம். எத்தனாவது கேள்வி அப்படி? 8வது கேள்வி. 8வது கேள்வி எடுத்தோம்னு சொல்லி தரவு தரப்பட்டு இருக்கு. எக்ஸ் வர்க்கம் சமன் 4 வை. இது ஒரு தரவு. நம்மகிட்ட தரப்பட்டிருக்க ஏ என்ற புள்ளி தரப்பட்டிருக்க தரவாக ஏ கமா ஏயின் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 பி என்று சொல்ற புள்ளியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா உண்மையிலே பாருங்க. இதை பி என்ற புள்ளியை கேட்டிருந்தாக்கா ஒரு ஏ என்ற ஒரு புள்ளி ஏ கமா ஏயின் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 சொல்லி இருந்தாக்கா அடுத்த புள்ளி பி என்ற புள்ளி எப்படி இருக்கணும்? இதுல வார உண்மையிலேயே என்னது இந்த ஏக்கு பதிலா வேற ஒரு புள்ளி ஒன்று இருக்கலாம். இந்த ஏ அப்ப உண்மையிலேயே பொதுவான இதுக்குரிய சமன்பாடு எப்படி இருக்கலாம்? எக்ஸ் சமன் எப்படி இருக்கணும்? உதாரணமா டீயா இருக்கணும். வை எதுல இருக்கணும்? உண்மையிலே டி 4ஆம் அடுக்கின் கீழ் 4 என்று சொல்லி இருக்கணும். உண்மையிலே இப்படித்தான் இருக்கணும். இதுதான் எக்ஸ் கமா வை. ஏற்கனவே உங்களுக்கு தரவுல தந்திருந்தது. அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தரையில்லை. அப்ப நம்ம ஒண்ணுமே யோசிக்க தேவையில்லை. இப்ப இவரை பார்த்தோம்னா பி கமா பியின் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 தான் தரணும். நீங்க யோசிக்கணும் இப்படித்தான் அவரு இருந்திருக்கணும்னு சொல்லி. அப்ப ஏ என்ற புள்ளியில பாருங்க டி எதுக்கு சமனாக்காரு? ஏக்கு. பி என்ற புள்ளியில டி எதுக்கு சமனா? இவர் பிக்கு சமனாக்காரு. இப்படி நீங்க யோசிக்கணும். இவர் நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நீங்க யோசிக்கணும். இப்படித்தான் ஏற்கனவே நமக்கு தந்திருந்தாக்க வேற மாதிரி நம்ம செஞ்சுட்டு போய்க்கலாம்னு சொல்ற விஷயத்த யோசிக்கணும். இப்ப இவர் நமக்கு தரையில இவரை தராம யாரு தந்திருக்காரு? இவரை தந்திருக்காரு. சரிதானே? நல்லா பார்க்கணும். கேள்வி டிஃப்ரெண்டா பார்க்கணும். இவரை தராம நம்மகிட்ட இவரை தந்திருக்காரு. ஓகே. இப்ப என்ன கேட்கிறாரு? ஏ கமா பி ஆகிய புள்ளிகளில் வரையப்படும் தொடலி கோடுகள். இவரால ஒரு தொடலி கோடு வாராராம். சரிதானே? புள்ளி ஏயால ஒரு தொடலி கோடும் சரிதான பிள்ளைகள்? புள்ளி பி ஆல ஒரு தொடலி கோடும் வாராராம். அந்த வரையில தொடலி கோடும் ஒன்று வாராராம். பியும் சியில் இடைவட்டுகின்றதாம். அப்ப இந்த ஏ என்ற சொல்ற கோடும் பி என் இது ஒரு தொடலி கோட்ட சமன்பாடு. பி என்ற புள்ளிக்குள்ளால வார இவரும் ஒரு தொடலி கோட்டின் சமன்பாடு. இவர் யாருல வெற்றாராம்? புள்ளி சியில வெற்றாராம். சரிதானே? புள்ளி சியில் இடைவட்டுகின்றன. சமன்பாடு 4x வர்க்கம் 4bx ஆக ஏ என்ற சமன்பாட்டுக்கு பொருந்து மூலங்கள் இல்லை எனில் புள்ளி சியின் ஆள்கூறுகளை காண். உண்மையிலேயே ஒரு புள்ளியில ஆள்கூறு, அதாவது நல்லா பார்த்துக்கொள்ளுங்கடா பிள்ளைகள், இரு நேர்கோடுகள் இடைவற்ற புள்ளியின் ஆள்கூறுகளை எப்படி கண்டுபிடிக்கும்? 2 நேர்கோட்டு சமன்பாடு தீர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா யாரு கண்டுபிடிக்கும்? எக்ஸையும் வையும் கண்டுபிடிக்கிறதான் யாரு? இந்த சின்ற புள்ளி யாரிப்பாரு. சரி, ஓகே. அப்ப முதலாவது யாரை கண்டுபிடிக்கணும்? இதுக்குரிய ஆள்கூற இலக்குவா கண்டுபிடிச்சதுக்கு பிற்பாடு நீங்க என்ன செய்யணும் சொல்லி சொன்னாக்கா தந்திரிக்கக்கூடிய ஒரு சமன்பாடு தந்திரிக்காரு பொருந்து மூலம் இல்லையா அவரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்று நீக்க எழுமா அவரை ஏதாச்சும் எடுக்க எழுமான்னு சொல்ற விஷயத்தை பார்த்து நம்ம செஞ்சு கொள்ளலாம். ஆகவே இப்ப யாரு நம்மளுக்கு தேவை? இவர தொடலி கோட்டின் சமன்பாடு புள்ளி ஏயிலேக்கு தொடலி கோட்டின் சமன்பாடும் புள்ளி பியிலேக்கு தொடலி கோட்டின் சமன்பாடு தேவை. ஓமா இல்லையா? ஆகவே தொடலி கோட்டின் சமன்பாடு தேவைன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு வலை ஒன்று இருந்தாக்கா பொதுவான தொடலி கோட்டு என்னது படித்திறன் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? பொதுவான சமன்பாடு தரப்பட்டிருக்காரு நம்மளுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. பொதுவான சமன்பாடு தந்தாக்க முதல்ல என்ன செய்யும்? dy/dx கண்டுபிடிச்சோம்டாக்கா அவர் தான் அந்த வளையிற பொதுவான என்னது தொடலி கோட்டுற படித்திறன். அப்ப நான் என்ன செய்யறேன்? பொதுவானத்தை எடுக்கிறேன். அப்ப இந்த சமன்பாடை நம்ம என்ன செய்யும்? இந்த சமன்பாடு அப்ப நான் எடுக்கிறேன் பாருங்க. எக்ஸ் குறிச்சு வகையிடுவோம். சரிதான்? அப்பதானே வையை எக்ஸ் குறிச்சு வகையிட்ட தானே படித்திறன். அப்ப பாருங்கடா பிள்ளைகள். அப்ப நான் இவர் எழுவாய் மாத்திரேன் 4y சமன் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்லி எடுத்துக்கொள்றேன். ஆகவே 4 dy/dx சமன் இதுக்கு எதுக்கு சமனாக்க போறாரு? 2x சமனாக்க போறாரு. ஆகவே dy/dx எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா x/2. இவர்தான் யாரு பிள்ளைகள்? பொதுவான என்னது? பொதுவான தொடலி கோட்டுற படித்திறன். ஆகவே புள்ளி ஏல நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா dy/dx புள்ளி ஏல தெரியணும்னு சொல்லி சொன்னாக்கா இதுல யாரு இருக்காரு? எக்ஸ்ல மட்டும்தான் நிக்காரு. எக்ஸுக்கு இங்க யாரு இருக்காரு? ஏ மாத்திரம் தான் நிக்காரு. ஆகவே படித்திறன் எடுத்த ஏ என்ற புள்ளியில a/2. அதே மாதிரி dy/dx எடுத்து கழுவுங்க. பி என்ற புள்ளியை நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னா பி என்ற புள்ளியில சரி கேபிட்டல் பி என்ற புள்ளியில எக்ஸுக்கு பதிலா யார் இருக்காரு? பி இருக்காரு. ஆகவே b/2. அப்ப 2 பேரை யாரை கண்டுபிடிச்சிட்டோம்? படித்திறனை கண்டுபிடிச்சிட்டோம். 2 பேருக்கும் உரிய ஒரு புள்ளியும் என்னது படித்திறனும் நம்மளுக்கு தெரியும். ஆகவே என்ன செய்யலாம்? சமன்பாட்டை உருவாக்கலாம். உருவாக்கிட்டு கண்டுபிடிங்க பார்ப்போம் பிள்ளைகள். அதை தொடர்ச்சியா செய்ய பார்ப்போம். இதுக்கு பிறகு எல்லா ஐடியாவையும் எடுத்து தந்துட்டேன் உங்களுக்கு. இதற்கு பிறகு 2 கோட்டு தொடலி கோட்டு சமன்பாட்டை கண்டுபிடிச்சு தீர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவர் யாருக்கு சமனாய்ப்பாரு?
புள்ளி சியில இடைவெட்டுறதுக்கு உரிய புள்ளி சியை கண்டுபிடிக்கலாம். என்ன செய்யுங்க பாப்போம் எல்லாரும். சரி, அப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் புள்ளி ஏயில தொடலியில சமன்பாடானே. புள்ளி ஏ நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா புள்ளி ஏழ தொடலி கோட்டை சமன்பாடு சொல்லி சொன்னா ஆள் கூறு தெரியும் பிள்ளைகள் பாருங்க. என்ன ஆள் கூறு உங்களுக்கு தெரியும்? y மைனஸ் ஏயின் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 சமன் அவரை படித்திரம் தெரியும் பிள்ளைகள் a/2 எக்ஸ்ட்ரா ஆள் கூறு x மைனஸ் e. அதே மாதிரி புள்ளி b எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா புள்ளி b எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அவரை பாரு y மைனஸ் b 4ஆம் அடுக்கின் கீழ் 4 சமன் b/2 x மைனஸ் b என்று சொல்லி வர போறாரு. இவர் தான் யாரு? ஏயிலும் பியிலும் உள்ள தொடலி கோட்டின் சமன்பாடு. சரி, இப்ப நான் இவர் 2 பேரையும் தீர்க்க போகையில தீர்க்க போனாக்கா ஏன்னு சொல்லி சொன்னாடா பிள்ளைகள், அவர் ஒரு தரவொன்று நம்மள்ட்ட தாராரு. 4ax வர்க்கம் சக 4bx சக a என்று சொல்ற சமன்பாட்டுக்கு பொருந்தும் மூலம் இல்லையா? அப்ப நல்லா பாருங்க, அந்த சமன்பாட்டுக்கு பொருந்தும் மூலம் இல்லையனி பொருந்தும் மூலம் இல்லையெனின் என்னடா பிள்ளைகள் சொல்லலாம் பாபா? டெல்டா நாட் ஈக்குவல் டு 0. நல்லா பாருங்க எல்லாரும் எப்படி சமனா பாருங்க. அந்த சமன்பாட்டுக்கு பொருந்தும் மூலம் இல்லைன்னு சொல்லி சொன்னாக்கா பிரித்து காட்டி நாட் ஈக்குவல் டு 0. சரி, அப்ப நம்ம என்ன செய்யலாம் பிள்ளைகள்? அதுக்குரிய நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு பிரித்து காட்டியை கண்டுபிடிப்போம். அப்ப பி ஸ்கேட் எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா 4b முழுவதின் வர்க்கம் பி ஸ்கேட் மைனஸ் 4 இன்டு ஏசி 4a இன்டு ஏ சமன் 0. அப்ப வரப்போறாரு உங்களுக்கு பிள்ளைகள் நொட் ஈக்குவல். இங்க பாருங்க நொட் ஈக்குவல். ஆகவே இதுல பாத்தீங்கன்னா 16, இதுல மட்டும் 16. ஆகவே பி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம் நொட் ஈக்குவல் டு 0. சரிதானா பிள்ளைகள்? ஆகவே இதுல இருந்து சொல்லலாம் என்னது? ஆகவே பி வர்க்கம் சமன் அல்ல ஏ வர்க்கத்துக்கு சமன் அல்ல. சரிதானா பிள்ளை? இதோட தரவு அல்லது இவரை காணிப்படுத்திங்கன்னு சொல்லி சொன்னாலும் பி வர்க்கம் மைனஸ் ஏ பி பிளஸ் ஏ. சரிதானா பிள்ளைகள்? அதுல ஒரு தரவு ஒன்று இருக்காது. சரி, அது தேவையில்லை. இவர் தான் நம்மளுக்குரிய முடிவா வச்சு கூடணும். ஏதாச்சும் இதுக்கு யூஸ் பண்றதுக்கு இல்லை. அதாவது இவர் எடுத்து வச்சிருக்கோம், இவர் இங்க காணும் போது ஏதாச்சும் பிரச்சனை வந்தாக நம்ம அதை என்ன செய்யலாம்? தீர்த்து கொள்ளலாம். ஆகவே இவர் 2 பேரும் வச்சு முதலாவது யாரை இலகுவா கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இவர் 2 பேரையும் தீர்த்தம் சொல்லி சொன்னா பாரு எக்ஸ் கமா y யாருக்கு சமனாய்ப்பாரு? இடைவற்ற புள்ளி சிக்கு என்ன செய்வாரு? சமனாய்ப்பாரு. உங்களுக்கு தெரியும். ஆகவே இவர் 2ஐயும் தீர்க்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா யாரை காண்டது உங்களுக்கு இலகுவா இருக்கும் பாருங்க. வைய இல்லாமக்கி போட்டு எக்ஸ் என்ன செய்யலாம் பிள்ளையா? நீங்க இலகுவா கண்டுபிடிக்கலாம். ஆகவே எக்ஸ் கமா y என்று சொல்ற புள்ளிகளை கண்டுபிடிக்க பாப்போம் பிள்ளை. கண்டுபிடிச்சு செட் பாக்ஸ்ல போட்டோன்னு பிடிச்சி போடுங்க பாப்போம் இல்ல. அதுக்குரிய ஆன்சர் ரெண்டு சமன்பாட்டின் தீர்த்து பிள்ளைகள் என்ன செய்யுங்க பாருங்க. இவரை நான் உதாரணமாக முதலாவது சமன்பாடு எடுக்கிறேன், இவர் எடுக்கிற 2வது சமன்பாடு எடுத்து
அப்ப என்ன மாதிரி செய்ய போறீங்க சொல்ற விஷயத்த பாருங்க. சரி, பார்த்தோம்னா பிள்ளைகள், நான் உதாரணமா முதலாவது சமன்பாட்டுல இருந்து கழிக்க போறேன், ரெண்டாவது சமன்பாடை கழிச்சு விடுறேன். அப்ப கழிச்சு விட்டோம்னு சொல்லிச்சுன்னா பாருங்க பிள்ளைகள், இதுல பாருங்க, இதுல ஏய் 4 சரிதானே. இவர்ல இருந்து இவரை கழிச்சு விட்டீங்கன்னா இவர் மைனஸ் இவர் பிளஸ் ஆயிடுவார். வரப்போறாரு பியின் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 மைனஸ் ஏயின் 4ஆம் அடுக்கின் கீழ் 4. நான் டிரெக்ட் அழிக்கிறேன் சரிதானே பிள்ளைகள். இவர்ல இருந்து இவரை கழிக்கும் போது y போயிடுவார், இவரை பிளஸ் ஆக இவரை மைனஸ் ஆயிடுவார். அதுக்குரிய போட்டு வச்சு சமன் சரிதானே. அப்ப இதுல பாருங்கடா பிள்ளைகள் என்ன வர போறான்னு சொல்லி, a/2 x மைனஸ் a மைனஸ் b/2 x மைனஸ் p. ஆக இதுல இருந்து யார் நம்மளுக்கு தேவை, எக்ஸ் தான் தேவை. இவரை நம்ம என்ன செய்யலாம் பிள்ளை, ஒன்றிங்க 4 வெளியெடுத்தோம்னா காணிப்படுத்தலாம். பி 4ஆம் அடுக்கு மைனஸ் ஏயின் 4ஆம் அடுக்கு சரிதானே. இவர் 2 பேர்ல இருந்து பாருங்கடா பிள்ளைகள், ஒன்றிங்கள் 2 எடுத்தீங்கன்னா பாருங்க, இதுக்கு நான் சுருக்கிறேன் பாருங்க பிள்ளைகள். இதுல நான் என்ன செய்யலாம், 2ஆல சுருக்கிற மட்டும் சொல்லிச்சேன். இதுல என்ன வர போறோம், இது 2ன்னு சொல்றது மட்டும் தான் வர போறாரு. ஆக இவரை இப்ப நம்ம சுருக்குவோம், ஏஎக்ஸ் மைனஸ் ஏ வர்க்கம் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் பி வர்க்கம் வாராது. ஆகவே பாருங்க பிள்ளைகள், ஒன்றிங்கள் 2 இவரை காணிப்படுத்தணும் மட்டும் சொல்லிச்சுன்னா பி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம் பி வர்க்கம் பிளஸ் ஏ வர்க்கம்னு சும்மா எழுதி கொள்றேன் சரிதானே. ஓகே, இவரை பாப்போம் எப்படி எழுதலாம்னு சொல்லி, எக்ஸை வெளியெடுத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஏ மைனஸ் பி சரிதான பிள்ளைகள். இதுல வந்து ஒரு மைனஸை வெளியெடுத்துட்டோம் சொல்லி சொன்னா ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் வருவார். பாருங்க பாப்போம், சும்மா சிம்பிளா செய்யறேன். ஆகவே இதுல இருந்து யாரும் நம்ம வெட்டலாம் பாருங்க. இதை காணிப்படுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா ஏ மைனஸ் பிஏ வெட்டலாம். அப்ப உதாரணமா பிள்ளைகள் பாருங்க, இப்ப பாருங்க, இவரை காணிப்படுத்தினீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா யார் ஒரு பி மைனஸ் ஏன்னு சொல்லி வருவார். அப்ப ஒரு மைனஸை வெளியெடுத்து என்ன செய்யலாம், நம்ம வெட்டி கொள்ளலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப உதாரணமா இதுல ஏ வர்க்கம் மைனஸ் பி இதுல இருக்காரு. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னாக்கா, இங்க பாருங்கடா பிள்ளைகள், இதுல இருந்து மைனஸ் எக்ஸ் எடுத்தேன்னு சொல்லி சொன்னாக்கா பி மைனஸ் ஏ வருவார் சரிதான்டா. அதே மாதிரி இவர்ல பிளஸ் எடுத்த மட்டும் சொல்லி சொன்னாக்கா பி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம் வருவார் சரிதானே. ஓகே, ஆகவே நம்ம இவரை என்ன செய்யலாம், பி மைனஸ் ஏ என்ன செய்யலாம், இவர்ல ஒரு பி மைனஸ் ஏ வர போறாரு, இதுல ஒரு பி மைனஸ் ஏ, இதுல ஒரு பி மைனஸ் ஏ என்ன செய்ய வெட்ட போறோம். இப்ப 2 பக்கமும் வெட்ட போறோம்னு சொல்லி சொன்னா உண்மையிலே அவர் யாருக்கு சமன் இல்லாம இருக்கணும், பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்லாம இருக்கணும். அப்ப நீங்க பாருங்கடா பிள்ளைகள், இதுல நம்ம காரணிப்படுத்தணும்னு சொல்லி சொன்னா பி மைனஸ் ஏ பி பிளஸ் ஏ நோட் ஈக்குவல் டு சைபர். ஒன்று பி மைனஸ் ஏ சைபருக்கு சமன் இல்லாம இருப்பாரு, பி பிளஸ் ஏயும் சைபருக்கு சமன் இல்லாம இருப்பார். ஆகவே அப்படி, அதாவது அப்படி இருந்தா தானே செய்யலாம், 2 பக்கம் வெட்டலாம். சைபரால வெட்டையலுமா, ஒரு காலம் வெட்ட முடியாது. அதற்காக தான் அந்த தரவு தந்திருக்கேன். நீ இப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, இதுல வார பி மைனஸ் ஏ வெட்டப்பறின்னு சொல்லி சொன்னாக்கா பி மைனஸ் ஏ உண்மையில் எப்படி இருக்கணும், பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்லாம இருக்கணும், எடுத்த அடுப்புல வெற்றையில விளங்குதா. சரி, அதுக்குரிய தரவு தான் தந்திருக்காரு. நீங்க இதை கட்டாயம் எழுதி காட்டுறதுக்கு புலிகள் வழங்கி இருப்பாரு உங்களுக்கு சரிதானே. ஓகே, அப்ப நான் இதன் மூலமா நான் இவரை வெட்டி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா என்னடா பிள்ளைகள் வரப்போறாரு பாருங்க. இதுல ஒன்றிங்கள் 2 இதுல வரப்போற நம்மளுக்கு பி பிளஸ் ஏ பி மைனஸ் ஏ வெட்டுப்பட்டாரு. இதுல பி வர்க்கம் சக ஏ வர்க்கம் சமன் மைனஸ் எக்ஸ் பிளஸ் இதுல என்ன வரப்போறாரு பி பிளஸ் ஏன்னு வரப்போறாரு சரிதாண்டா பிள்ளைகள். ஆக இதுல இருந்து நீங்க எக்ஸ சுருக்கெடுத்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன வரப்போறாரு எக்ஸ் சமன் சரிதானே. இவரை இங்கெல்லாம் பக்கம் எடுத்து கழிச்சு எக்ஸுக்குரிய ஆன்சர் எடுத்து காட்டுங்க பாப்போம். எக்ஸுக்குரிய ஆன்சர் என்ன, அதுக்குரிய வைக்குரிய ஆன்சர் என்ன எடுங்க பாப்போம். இல்லாது பிள்ளை ஒண்ணு விட்டுட்டேன்டா பிள்ளைகள், மிகப்பெரிய பிள்ளை ஒண்ணு விட்டுட்டேன். அதாவது 2 புள்ளில வர ஆள் கூட எடுத்தோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ மெசேஜ்ல போட்டிருக்கீங்களான்னு பாப்போம். எல்லாரும் ஒருத்தர் மெசேஜ் போடலையே, என்னடா பிள்ளைகள், நான் பிள்ளைய ஒண்ணு விட்டு இருக்கேன். புள்ளில ஆள் கூறுகள் ஏ வர்க்கத்திங்கில் 4, இதுல வர்க்கம் இவர்லையும் வர்க்கம். ஓமா இல்லை, நல்லா பாருங்க பாப்போம். எல்லாரும் எல்லாமே வர்க்கத்துல இருக்காரு. அப்ப நான் இங்க 4ஆம் அடுக்க போட்டு செய்யறேன்னு சொல்லி சொன்னாக்கா ஒருத்தரும் கூட மெசேஜ்ல போடலையடா, நான் 4ஆம் அடுக்க போட்டு செய்யறீங்க செய்யறேன்னு சொல்ற விஷயத்த ஒருத்தருக்கு சொல்லலையே.
சரி ஓகே, கவனமா இருக்கணும் பிள்ளைகள். ஆக இதுல என்ன வரப்பாரு, பி வர்க்கம், இவர்லயும் வர்க்கம் டாக்டர், சரிதானே, வர்க்கம். அப்ப உண்மையிலேயே பாருங்க பாபும், வர்க்கம்னு சொல்லி இருந்தாக்கா இதுல வரப்போறாரு, இதுலயும் வர்க்கம். ஒன்றுமில்லை, நீங்க சொல்லி இருக்கலாம், ஒருத்தருமே சொல்ல இல்லைன்னு. சரி ஓகே, அப்ப நம்ம எடுத்த மணி சொல்லி சொன்னா பாருங்கடா பிள்ளைகள், இதுல வரப்போறாரு நம்ம சுருக்கணும்டாக்கா ஒன்றிங்கள் 2 பி பிளஸ் ஏ. ஆகவே எக்ஸை நம்ம எழுவாய் மாத்திரம் சொல்லி சொன்னா எக்ஸ் இஞ்சால வர பி சக ஏல இருந்து ஒன்றிங்கள் 2 பி சக கழிப்பட்டா நடப்படி பி சக ஏ இங்கில் 2. இவர்தான் எக்ஸுக்குரிய ஆன்சர். ஆகவே எக்ஸுக்குரிய ஆன்சரை பிரதிடும் போது வைக்குரிய ஆன்சர் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை நீங்க பிரதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம் சொன்னாக்கா வைக்குரிய ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். வைக்குரிய உங்களுக்கு ஆன்சர் வருவாரா பிள்ளைகள், ஏபியின் கீழ் 4 சொல்லி வருவார், சரிதானே. எக்ஸுக்கு பதிலாக இந்த ஆன்சரை கொண்டு நீங்க இங்க பிரதிடும் போது வைக்கு பதிலாக வரக்கூடிய ஆன்சர் ஏபியின் கீழ் 4, சரிதானே. இவர் தான் யாரு, இப்ப புள்ளி சிக்கு சமனாக்கப்படுறாரு. ஆக புள்ளி சியை நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா பார்த்தோம்டா பி சக ஏங்கில் 2 கமா ஏபிங்கில் 4, சரிதானே. ஆனா அவரு சொல்லிடா பிள்ளைகள், புள்ளி சி ஆனது வலையில் இருக்குன்னு சொல்லி சொல்லல. புள்ளி சி ஆனது வலை நல்லா பார்க்கணும். இந்த புள்ளி சி ஆனது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த வயல இல்லை. ஏன் வயல இல்லை, எக்ஸ் வர்க்கம் சமன் 4 வயல இல்லை. ஏன் இல்லை நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த இவர்ல இருந்திருக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த வலையில இதுக்குரிய இது எப்படி வந்திருக்கணும் சொல்லுங்க பாப்போம். இதுல ஒரு மாறிலி மட்டும் வந்திருக்கணும், பக்கத்துல மாறிலின் வர்க்கத்திங்கில் 4 வந்திருக்கணும். அப்படி இருக்காரா இங்க, அப்படின்னு சொல்ற தரவே இங்க இல்லை. ஆகவே இவர் கட்டாயம் என்ன செய்யலாம், இந்த வலையில இருக்கல வேற ஏதாச்சும் ஒரு வலையில இருக்கலாம். அந்த வலைதான் யாரம்மா, இவர்ல இல்ல, அவரு இன்னொரு வலையில இருக்காரு. அவர் தான் யாராமாம், y சமன் kx வர்க்கத்துல இருக்காராம். விளங்குதா எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி, அவன் சொல்லாட்டி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆகவே இந்த வலையில இந்த புள்ளி சி இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த புள்ளி சி ஆனது இந்த வலையை என்ன செய்வாரு, திருப்திப்படுத்துவாரு, சரிதான பிள்ளைகள். ஆகவே இதுல நீங்க கொண்டு பிரதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க யாரை கண்டுபிடிக்கலாம், கே கண்டுபிடிக்கலாம். செய்யுங்க பாபு. விளங்கிட்டாடா பிள்ளைகள். உண்மையிலேயே எக்ஸ் வர்க்கம் சமன் 4 வயல இருக்கல, ஏன் இருக்க முடியாது அவரு சொல்லுங்க பாபு. அப்படி அவர் இருக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா ஏக்கமா ஏ வர்க்கத்திங்கனால அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல வர்க்கம், அதாவது இதுல ஒரு மாறிலி, மாறிலியில வர்க்கத்திங்கில் 4 அப்படி ஒரு ஃபார்மேட்ல எங்க இருக்காரு இல்லை. அப்ப இந்த புள்ளி சி ஆனது வேறொரு இடத்துல இருக்காரு. அந்த வேறொரு இடத்துல இருக்கக்கூடிய வலைதான் யாராம், y சமன் கே எக்ஸ் வர்க்கம் என்று சொல்ற வலையில இருக்காரு. ஆகவே இந்த புள்ளி சி ஆனது இந்த வலையை இப்ப என்ன செய்ய போறாரு, திருப்திப்படுத்த போறாரு, சரிதானா பிள்ளைகள். இதெல்லாம் நான் அழிச்சு கொள்றேன், நீங்க ரெக்கார்டிங்க பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் எட்மினை கண்டக்ட் பண்ணி, சரிதானே. ஆகவே வரப்போறாரு. அப்ப நம்மளுக்கு வைக்குரிய ஆன்சர் ஏபியின் கீழ் 4, ஏபியின் கீழ் 4 சமன் கே இன்டு எக்ஸ் எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா பி சக ஏ முழுவதின் வர்க்கம். ஆகவே இந்த 4 வெட்டுப்பட்டு வர. ஆகவே கே சமன் ஏபியின் கீழ் ஏ சக பி முழுவதின் வர்க்கம். இப்ப வழங்கிச்சா அது ஏற்கனவே கண்ட பொருந்து மூலங்கள் ஏ சக பி not equal to 0. அதனாலதான் கே ஆனது ஒரு நம்பர்ல இருப்பாரு. இது பூஜ்ஜியத்துக்கு சமானந்தா எப்படி வந்து இருப்பாரு, உண்மையிலே எப்படி வந்து இருப்பாரு சொல்லுங்க பாபு. இவர் இன்ஃபினிட்டியை நோக்கி போயிருப்பார். அதுக்கு அவனுக்கு தான் ஏற்கனவே ஒரு தரவுன்னு தந்திருக்காரு, ஒரு இருபடி சமன்பாடு தந்து அவருக்கு பொருந்து மூலம் இல்லை என்று சொல்ற தரவு நமக்கு தரப்பட்டிருக்கு. இதுல ஒரு தரவை பயன்படுத்தியிருக்கும். ஏற்கனவே எக்ஸை கண்டுபிடிக்கும் போது ஒரு தரவை பயன்படுத்தியிருக்கும். எக்ஸை கண்டுபிடிக்கும் போது நம்ம ஏ மைனஸ் பி not equal to 0 பயன்படுத்தணும். கே கண்டுபிடிக்கும் போது எழுதிக்கொள்ளணும் ஏ சக பி not equal to 0 என்று சொல்லி சொன்னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம். சரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். இன்னைக்கு ஒரு டியூட்டன் அடிச்சு வச்சிருந்த பிள்ளைகள் இன்னைக்கு கேள்வி போதும் தானே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த பேப்பர் கிளாஸுக்கு பிள்ளைகள் அடுத்த பேமெண்ட் கிளாஸ் தான் நம்ம வார வியாழக்கிழமை அந்த வகுப்புல வேணும்னு சொல்லி சொன்னா அடுத்தடுத்த டியூட்டர் செய்யலாம். ஆகவே நீங்க அடுத்த கிளாஸுக்கு பேமெண்ட் பண்ணி விருப்பமாக இணைஞ்சு கொள்றது விருப்பமான மாணவர்கள் மாத்திரம் அந்த மிச்சப்பட்டிக்கக்கூடிய கேள்வி அதோட சேர்த்து நாங்க உங்களுக்கு பேசினாலாகவும் இன்னைக்கு நைட்டுல இன்னைக்கு நாளை மட்டுக்கும் உங்களுக்கு அடுத்த டியூட்டர் வழங்கும் என்று சொல்லி அடுத்த கிளாஸ் வியாழக்கிழமை தானே இருக்கு. ஓகே அதை சுற்றி
இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், நம்ம எஸ்ஏ கேள்வியில பி பாட்டு ட்ரை பண்ணுங்க பாப்போம். மிச்ச கேள்விகளை நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. இப்ப நீங்க இப்போதைக்கு பி பார்ட் கேள்வியை ட்ரை பண்ணி பாப்போம். அதாவது எஸ்ஏ கேள்வியில பி பாட்டை ட்ரை பண்ணுங்க பாப்போம். இது எல்லாரும் எழுதி முடிக்கலாம், பிரச்சனை இல்லடா பிள்ளைகள். அதாவது ஒரு கேள்வியும் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு, எப்படி எப்படி இப்படியான நல்ல நல்ல கேள்விகள் செஞ்சோம்னு சொல்லி சொன்னா ஃபைனல் பேப்பருக்கு அதாவது ஒரு வித்தியாசமான கேள்வி செய்யறதுக்குரிய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா ஃபைனல் பேப்பரை குறிப்பிட்ட டைம், உதாரணமா ஒரு 3 நிமிஷம் உங்களுக்கு வளமையா பிடிக்கும்னு சொல்லி சொன்னா இப்படியான கேள்விகளா செய்து நல்ல பிராக்டிஸ் வைக்கும்னு சொல்லி சொன்னா அந்த கேள்வி ஒரு 1.5 நிமிஷம் அதுக்குள்ள முடிச்சுட்டு போயிருவீங்க நீங்க அந்த இடத்துல. அதுக்காக தான் கூடுதலான பயிற்சிகள் செய்யுது. சில பேர் நினைக்கிறேன் நாங்க இதை படிச்சிட்டோம், சரி நம்ம இதுல ஒரு திருப்தி கண்டுட்டோம். ஏ மட்டும் ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பாடத்துல திருப்தி அடைஞ்சிட்டோம் மட்டும் நினைச்சு கொள்ள வேணாம். ஃபைனல் பேப்பர்ல அது உங்களுக்கு விளங்கும், அதுக்குரிய தாக்கத்தை செலுத்தும். நல்லா படிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், அங்க போனாக்க ஐடியா வராது. சில டைம்ல அதுக்கு என்னடா வரும், சின்ன டவுட் ஒன்று வரும். அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. சிறுதாண்டா பிள்ளைகள் கவனமாக செஞ்சு கொள்ளணும். நம்ம நிறைய வித்தியாசமான டைப்பான வகையில் அந்த சின்ன சின்ன இப்ப வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு வந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வித்தியாசமான அமைப்பு கட்டுரை பார்த்திருப்பீங்க எல்லாரும். அப்ப ஒவ்வொரு வருஷமும் டிஃபரெண்டா வார்த்தை நம்ம வித்தியாசமான கணக்குகளை பார்க்கலாம். டியூட்ல அப்படி ஒன்றும் போடையில பாஸ்வேர்டுக்கு ரிலேட்டடான வந்தக்கூடிய கேள்விகள் போடப்பட்டிருக்கு. நம்ம வித்தியாசமான கேள்விகளை பார்க்கலாம் நம்மளோட கிளாஸ்கள் தொடர்ச்சியான. சரி எல்லாரும் பிள்ளைகள் இப்ப நீங்க பி பாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சும்மா வாசிங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி வாசிங்க பாப்போம். எல்லாரும் பி பாட். ஏ கமா பி கமா சி என 3 நகரங்கள் இருக்காராம். அதுல ஏசிபின்னு சொல்றது 120 பாயிண்ட் தரவுல தரப்பட்டிருக்கு. ஓகே. ஏபின்னு சொல்றாரு 5 கிலோமீட்டர் நீளமா, ஏசின்னு சொல்றாரு எக்ஸ் கிலோமீட்டராம். ஆக ஒரு தரவு ஒரு நீளம் தரப்படையில அது என்ன நீளமா இருக்கு, ஏபி ஏசி பிசி என்று சொல்ற நீளம் தரப்படையில் நமக்கு தரவு வாசிக்கும் போது விளங்கும். அடுத்து சொல்றாரு ஏபி கமா பிசி ஆகிய இரு நேரு வீதிகளினால் தொடுக்கப்பட்டுள்ளன. அப்ப உதாரணமா எடுக்கிறோம். சேதான பிள்ளைகள் பி பாட் அடுத்தம்னு சொல்லி சொன்னாக்கா, பி பாட் அடுத்தம்னு சொல்லி சொன்னா தரவுகளை ஒரு வரிப்படத்துல குறிங்கடா பிள்ளைகள் பார்ப்போம். முழுமையா குறிக்க தேவையில்லை. ஏசிபி 120 பாகைன்னு சொல்லி சொன்னாக்கா உதாரணம் நான் சும்மா எடுக்கிறேன். இது 120 பாகையாம். இவர் 5 கிலோமீட்டர் ஆமன, இவர் 5 கிலோமீட்டர். ஏசி என்று சொல்றார் எக்ஸ் கிலோமீட்டரா, இவர் நமக்கு தெரியா. சரி வச்சுக்கொள்வோம். அடுத்த தரவுண்டு தாராரு வாசிங்க எல்லாரும். ஒரு மனிதனால் ஏயிலிருந்து பி வரை, ஏயிலிருந்து பி வரை பாதை ஏசிபி வழியா, உதாரணமா ஒரு நபர் இதுல ஒரு ஆள் இருக்காருனாக்கா அந்த நபர் எப்படி போகலாம், ஒன்று இந்த டிரெக்ஷனால போகலாம் அல்லது இதால வந்து இதால போகலாம். பாருங்க இந்த நபர் ஒன்று ஏல இருந்து பி வரை ஒன்று ஏசிபி வழிய போகலாம் அல்லது ஏபி வழிய போகலாம். அவர் சொல்றார் அந்த பாதையை அவர் ஏலிருந்து பிக்கு போறாரு ஏசிபி வழியே ஒரு 5 கிலோமீட்டர் என்ற நிலையான கதி, அதாவது ஒரு மாறா கதியில செல்றாராம். என்னது இந்த தூரத்தை அவரு எப்படி செல்றாராம், வேகம் எப்படி செல்றாராம், 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல செல்றாராம். சரிதான பிள்ளைகள்? ஆகவே தூரம் தெரிந்திருந்தாக்க என்ன செய்யலாம், நேரத்தால பெருக்கும் போது ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். சரி வைப்போமா பாப்போம் என்ன சொல்றான்னு சொல்லி. சரி சொன்னதுக்கு பிற்பாடு சொல்றாரு அவர் பாதை ஏபி வழியை பயணித்தால், அவர் பாதை ஏபி வழியை பயணித்தால் பாதை ஏசிபி வழியாக எடுக்கும் நேரத்தின் பாதி நேரத்தை எடுப்பாராம். உதாரணமாக இவருக்குரிய நேரம் டி என்று சொல்லி சொன்னாக்கா சரிதான், இவர நேரம் என்னையாமா T/2 ஆம். இவர நேரம் டி என்று சொல்லி சொன்னா இவர நேரம் என்னையாம் T/2 ஆம். விளங்கிட்டு தான் உங்களுக்கு. சரி அப்ப நம்மள்ட்ட சொல்றாரு அவரு ஏயிலிருந்து பிக்கு பயணிப்பதற்கு எடுத்த நேரம் TX. அப்ப இவருக்குரிய டைமை சொல்றாரு, ஏயிலிருந்து பிக்குரிய டைமை சொல்றாரு கேபிட்டல் TX சொல்லி சொன்னாங்க. இவர் யாரு, இதுக்கு இந்த டைம். இப்ப இதுக்குரிய டைம் என்னது, இவரதுக்குரிய என்ன உண்மையிலேயே சொல்லுங்க, அவர் 2 மடங்கா தான் இவர் இருக்கணும். வழங்குதா, இவர் அறவாசி தான் இவர் சொல்லி சொன்னாக்கா
இவர் எதா இருந்திருக்கணும் டி ஏ சிபி உங்களுக்கு விளங்குறதுக்கு இது எதுக்கு வைக்கணும் 2 tx சமனாக்கணும் அப்பதான் இவர் என்ன செய்வார் டி ஏபி இவர் என்ன செய்யறாரு அரை மடங்கா இருக்கிறார் சரி ஓகே அப்ப நான் இவ்வளத்தையும் எழுதி கொண்டிருக்கேன் சரி ஓகே திரும்ப பார்ப்போம் இவ்வளவுதான் தரவு தந்திருக்காரு இந்த தரவெல்லாம் வச்சுக்கிட்டு சிமோ டிஎக்ஸ காண இவரை தான் கண்டுபிடிக்க சொல்றாரு இவர்தான் நமக்குரிய கேள்வி என்ன செய்ய போறீங்க யோசிங்க பாப்போம் பிள்ளைகள் படிச்சிருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ்ல இருக்க நேர்கோடு சம்பந்தமான விடயங்கள்லாம் படிச்சிருப்பீங்க அதை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு ஐடியா ஒன்று எடுங்க பாப்போம் இல்ல என்ன மாதிரி செய்ய போறோம்னு சொல்ற விஷயத்தை சரி இப்ப பார்த்தோம்னா பிள்ளைகள் இந்த கேள்வியில ஒரு தரவோண்டு மிஸ் ஆயிருக்காரு பிசி என்று சொல்ற நீளம் என்ன செஞ்சிருக்காரு மிஸ் ஆகி போயிருக்காரு அது விளங்குதா இவர் எக்ஸ் கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இவர் தெரியா ஒரு கோணமும் 2 பக்க நீளமும் தெரிஞ்சிருந்தா தெரியாத பக்க நீளத்தை எதை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் கொஸ் விதியை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நம்ம இலகுவான முறையில எதை கண்டுபிடிக்கலாம் சிபி என்று சொல்ற நீளத்தை கண்டுபிடிக்கலாம் பாருங்க முதலாவது தெரியா கணியம் பாருங்க இவர் தெரியான்னு சொல்லி சொன்னா கேள்வி செஞ்சுட்டு போகலாமா இவரை கண்டுபிடிக்கத்தானே வேணும் அதுதான் இந்த கோணம் தரப்பட்டு இருக்கு ஆகவே கொஸ் ரூலை பயன்படுத்தி பிசி என்று சொல்ற நீளத்தை கண்டுபிடிச்சிட்டு செக் பாக்ஸ்ல மெசேஜ்ல போடுங்க பாப்போம் பிசி என்று சொல்ற நீளம் எதுக்கு சமனா வந்தார் குயிக் என்ன செய்யுங்க பாப்போம் இல்ல இந்த பிசி என்று சொல்ற நீளம் எதுக்கு சமனாயிக்கப்படுறாரு கொஸ் விதிப்படி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் கோணம் அப்ப 5 வர்க்கம் எதுக்கு சமனாக்கப்படுறாரு எக்ஸ் வர்க்கம் இப்ப யார் நம்ம உதாரணமான பிசின்னு சொல்ற நீளத்தில் நான் எடுக்கிற உதாரணமாக y நீளம் அடுத்தன்னு சொல்லி சொன்னா பிளஸ் y வர்க்கம் சரிதான பிள்ளைகள் மைனஸ் 2xy சரிதான் 2xy இன்டு கோஸ் என்னடா பிள்ளைகள் 120 பாகை இது சுருக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா 25 சமன் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் பாத்தீங்கன்னா கோஸ் 120 சய 6 ரெண்டாம் கால் வட்டம் தானே இந்த 2 வெட்டுப்படும் போது பிளஸ் XY ஆகவே இதுல யார பிள்ளைகள் உண்மையிலே தெரியாத நம்மளுக்கு யாரை கண்டுபிடிக்கணும் y தான் தேவை அப்ப நான் என்ன செய்யணும் y எழுவாய் மாத்தேன் பாருங்க பிள்ளைகள் y வர்க்கம் சக XY பிளஸ் x வர்க்கம் மைனஸ் 25 சமன் 0 இது என்னது y-னால் ஆன ஒரு இருபடி சமன்பாடு சரிதானே இருபடி சமன்பாடு y-னால் ஆன இருபடி சமன்பாடு அப்ப எப்படி பிள்ளையை கண்டுபிடிக்க போறீங்க ஆகவே சிமோல் y சமன் சயபி என அப்ப சயபி என்றா சொல்லிச்சோன்னா யார் இதுல வைக்கு முன்னுக்குரிய குணகம் எக்ஸ் தான் ஆகவே என்னது மைனஸ் எக்ஸ் சக அல்லது சய வர்க்க மூலம் பி ஸ்கேட் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா எக்ஸ் ஸ்கேட் ஆகவே எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 4 இன்டு ஏக்கு பதில் வைக்கக்கூடிய கணியம் 1 இருக்காரு 1 தர சிக்கு பதில் என்ன இருக்காரு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 25 சரிதானே முழுவதின் கீழ் 2a 2 தர ஏக்கு பதிலா உண்டு ஆக இவரை சுருக்கி எடுத்தோம்னாக்கா y சமன் மைனஸ் எக்ஸ் சக அல்லது சய இவரை நம்ம சுருக்கி எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா 100 மைனஸ் 3x வர்க்கம் முழுவதின் கீழ் 2 சரிதானே அப்படி ஆகவே இந்த வைக்கு நம்ம சகையையும் சயையும் எடுக்கும்போது 2 ஆன்சர் வருவாரு ஆனா நம்மளுக்கு தெரியும் என்னடா பிள்ளைகள் y கிரேட்டர் தன் 0 ஆகவே நம்ம இதுல என்ன எடுக்கலாம் 2 பேரையும் மைனஸ் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது சகையிலேக்க 1 எடுக்கணும் ஆக y சமன் 100 மைனஸ் 3x வர்க்கத்துல வர்க்கம் மூலம் சரிதான பிள்ளைகள் மைனஸ் எக்ஸ் முழுவதின் கீழ் 2 இப்ப இவர் தான் யார் உண்மையிலேயே பிசிக்கு சமன் அப்ப பிசி என்று சொல்ற நீளத்தை என்ன செஞ்சிட்டோம் பிள்ளைகள் நம்ம கண்டுபிடிச்சு விளங்குதானே சரி இப்ப இந்த தரவை வச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிச்சோன்னா அடுத்த கேள்வியை நீங்க யோசிக்கலாம் யோசிங்க பாப்போம் அந்த முதலாவது ஆன்சர் எப்படி எடுக்கலாம்னு சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசிங்க பாப்போம் எல்லாரும்
என்ன செய்ய போறீங்க? சரிதானே? இதை ஃபெஸ்ட்டுக்கு எல்லாரும் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அதுக்கு பிறகு நம்ம கேள்வி செய்வோம். சரிதான பிள்ளைகள்? எல்லாரும் இதை எழுதிருப்பீங்க. ஓகே, நான் அப்ப இவரை நான் அழிச்சு கொள்றேன். இப்ப நான் இவரையும் பிள்ளைகள் அழிக்கிறேன். எனக்கு வைக்குரிய பெருமதி இவர் இருக்கணும் தேவை நம்மளுக்கு ஆன்சருக்கு. இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நீங்க யோசிக்கணும். இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஒரு பிசி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இது வரைக்கும் நம்ம ஒரு கணியத்தை இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தல. யாரை பயன்படுத்தல? அப்ப இவர் என்னது தந்திருக்காங்க இது வரைக்கும்? இவரை யோசிச்சீங்களா? இவரை ஏன் நம்மளுக்கு தந்திருக்காரு? ஆகவே நல்லா பாருங்க, மாறா கதியும் டைமும் தந்தா யாரை கண்டுபிடிக்கலாம்? அவர்ல இருக்க மொத்த தூரத்தை கண்டுபிடிக்கலாம். இவர் மாறா கதி தானே. மாறா கதி இவருக்குரிய மொத்த நேரத்தை நம்ம, அதாவது தூரம் எதுக்கு சமன் ஆயிப்பாரு? கதி தர நேரம், அதாவது மாறா கதி தர நேரம். உங்களுக்கு புரியுமாய் பார்த்து கொள்ளலாம். தூரம் தரும். ஆகவே இதுல எடுத்தோம்னு சொல்லி சொன்னா, தூரத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் எடுப்போம். இவர் என்ன கதி? என்னடா மாறா கதி 5. நேரத்தை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா 2 டி. இவர் தான் தரவு. அப்ப நம்ம எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா எக்ஸுக்குரிய ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் தான். என்னடா பிள்ளைகள்? எக்ஸ் தான். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸ் பிளஸ் வைக்குரிய ஆன்சர் இருந்தா இருக்காரு 100 மைனஸ் 3x வர்க்கத்துல வர்க்கம் மூலம். இது விளங்கிட்டாடா பிள்ளைகள்? உண்மையிலேயே யூனிட்டை பாருங்க. அப்போ கதிசாமன் தூரத்திங்கில் நேரம். தூரம் தேவைன்னு சொல்லி சொன்னா நேரம் தர கதி. அதைத்தான் இருக்கு. இவர் யாரு? கதி. இவர் யாரு? நேரம். இது வி, இவர் டி. இப்படி யோசிச்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 3x வர்க்கம் மைனஸ் எக்ஸ் முழுவதையும் கீழ் 2 சமன் 10 tx. ஆகவே நம்மளுக்குரிய கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை பார்ப்போம். ஆன்சர் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி நம்மள்ட்ட. ஆகவே இப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், இவர்ல இருந்து 2 எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 20 மாறிடுவா. ஆகவே 1 20. நல்லா பார்த்துக்கொள்ளணும். அப்ப இங்க 2 எடுத்துட்டோம்னா 2x இங்க மிச்சப்பட போறா. அவர் 2x. சரிதானே? சாரி. பாருங்கடா பிள்ளைகள், இவர் 2x. இதுல ஒரு எக்ஸ் எடுத்தோம்னு சொன்னா ஒரு எக்ஸ் தான் மிச்சப்பட போகுது. எக்ஸ் பிளஸ் 100 மைனஸ் 3x வர்க்கத்துல வர்க்க மூலம். சரிதானடா பிள்ளைகள்? இது எதுக்கு சமனாக்கப்படுறாரு? டிஎக்ஸுக்கு சமனாக்கப்படுறாரு. சரிதானா பிள்ளைகள்? ஆகவே இதுதான் உங்களுக்குரிய ஃபைனல் ஆன்சர். முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர். நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம் எல்லாரும் ஆன்சர். பிள்ளைகள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா பி பார்ட்ல கேள்வி நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது டிஎக்ஸ் சமன் 1 எக்ஸ் பிளஸ் 100 மைனஸ் 3x வர்க்கத்துல வர்க்க மூலம். அவை எப்படி அந்த கேள்விக்குரிய ஆன்சருக்கு எப்படி வந்தோம்னு சொல்ற விஷயத்த பாருங்க. இதே மாதிரி நிறைய கேள்வி பாக்குறதுக்கு இருக்குண்டா பிள்ளைகள். கேள்வி எப்படி வரும்னு தெரியா. நீங்க 25 பேஜ் இந்த வருஷம் எப்படி கேள்வி வரும்? ஒவ்வொரு ஆண்டும் லேசான கேள்விதான் வரணும் மட்டும் இல்லை, வித்தியாசமான கேள்விகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம அதுக்குரிய மாதிரி பிராக்டிஸ்ல இருக்கணும். நல்லா செஞ்சுட்டு போய் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேள்வி வரைக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்ல கேள்வி செஞ்சிருக்கோம். அதனால தான் சொல்றேன், எந்த கேள்வி எடுத்தாலும் நம்ம திருப்தி கொண்டுட்ட ஒரு மனநிலை வரக்கூடாது. ஏழு பிள்ளைகள் இன்னமும் கேள்வி தேவை, இன்னமும் வித்தியாசமா செய்யணும்னு சொல்லித்தான் நீங்க புதுசா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று முடிச்சிட்டும் வகை நல்லா செய்யலாம், அப்படி வந்து அப்படி செய்யலாம்னு சொல்ற விஷயம்னா விட்டுறணும். ஏதோ வந்தோம் நல்ல முறையில அதுக்குரிய விஷயத்த பார்க்கணும். 7 வரை புதிய புதிய கேள்விகளை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, அப்ப 2வது கேள்வி ட்ரை பண்ணுங்க. இப்ப சொல்றாரு அவரு 10 அந்த ஏதோ ஒரு வீச்சை காட்டவும் சொல்றாரு. எனவும் பாதை ஏபி வழியை பயணிப்பதற்கு மனிதனுக்கு எடுக்கும் உயர்ந்தபட்ச நேரத்தையும் கேட்கிறார். இது முதலாவது கேள்வி. உங்களுக்கு புறம் இலக்கம் 1 எடுத்தோம்டா அவர வேலை முடிஞ்சு நமக்கு. அது 2வது கேள்வியை ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாரும். ரெண்டாவது கேள்வி. அப்ப நான் இவரை அழிக்கிறேன்டா பிள்ளைகள். இதுல வேலையெல்லாம் முடிஞ்சுதான். ஆகவே 2வது கேள்வி பிள்ளைகள் ஒரு வீச்சில தரப்பட்டு இருக்கு. முதலாவது ஆன்சர் எடுத்துக்க என்னடா பிள்ளைகள்? டிஎக்ஸ் சமன் 1 20
எக்ஸ் பிளஸ் 100 மைனஸ் 3x ஸ்கொயர். சரி, எப்படி வரலாம்? சரி, இப்போ உண்மையிலேயே பிள்ளைகள் நல்லா பாருங்க, அந்த இதுலயும் சமன், அந்த அதாவது அதாவது சமன் சொல்ற விஷயம் தரப்பட்டு இருக்கு. உண்மையிலேயே சமன் வந்தா அதாவது நல்லா பாருங்க பிள்ளைகள், இப்ப நம்ம எப்படி அந்த ஆன்சருக்கு வரேன்னு சொல்லி உண்மையிலேயே டிஎக்ஸை பத்தி என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். கிரேட்டர் தென் செய்வோம், இதுல இருந்து இதுக்கு போகணும்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே அவர் எப்படி இருக்கணும் உண்மையிலே அதுல சொல்லுங்க. இவர் இந்த டைம்னு சொல்றாரு யார் உண்மையிலேயே கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும். அதுல ஆன்சர்டா பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த சமன் வராதுன்னு தான் நினைக்கிறேன். சரிதானா பிள்ளைகள்? அது சமன் வாரத்தை வெட்டி கொள்ளுங்க. ஏன்னு சொல்லி சொன்னா ஒரு தூரத்தை சைபர் அதாவது 0 மணி நேரத்துல கடக்க முடியாது உண்மையிலேயே பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க. ஆகவே அதுல வார அந்த கேள்வி இருக்காரு தான் உங்களுக்கு தெரியும். சரிதான பிள்ளை? அந்த சமனை மட்டும் வெட்டி கொள்ளுங்க. சரிதான பிள்ளை? ஓகே. ஏன்னு சொல்லி சொன்னா நம்ம டைம் எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா உண்மையிலேயே இவர் சமன், அதாவது சமன் வர முடியாது. ஒரு தூரத்தை கடக்குறான்னு சொல்லி சொன்னா டைம் அவரு அப்போ இந்த பாயிண்ட் எங்க இருக்கணும்? ஏயும் பியும் பக்கத்துல இருந்து இருக்கணும். ஒரு புள்ளி என்றா இதுக்கு பக்கத்துல இருந்து இருக்கணும். சரி, ஓகே. அப்ப டிஎக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லி சொன்னா பாருங்களா பிள்ளைகள், 1/20 எக்ஸ் பிளஸ் 100 மைனஸ் 3x வர்க்கத்துல வர்க்கமூலம் என்னடா பிள்ளைகள் கிரேட்டர் தென் 0. ஆக இவங்களுக்கு வரப்போறாரு. சரிதானே? எக்ஸ் கிரேட்டர் தென் 100 மைனஸ் 3x வர்க்கத்துல வர்க்கமூலம் 3க்கு ஒரு மைனஸ். ஆகவே ரெண்டு பக்கம் வர்க்கிச்சிங்கன்னு சொல்லி சொன்னாக்கா எக்ஸ் வர்க்கம் கிரேட்டர் தென் 100 மைனஸ் 3x வர்க்கம். இங்கால பக்கம் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா மொத்தம் 4x வர்க்கம் கிரேட்டர் தென் 100. ஆகவே இதுல எடுத்தோம்னு சொல்லி சொன்னா எக்ஸ் ஆனது கிரேட்டர் தென், நல்லா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 25. என்ன 25? ரெண்டா பிள்ளை செஞ்சு சரியா? சரிதான்டா பிள்ளை. ஆகவே இது எப்படி செய்ய போறீங்க சொல்லுங்க பா. இதுக்கு பிறகு எப்படி செய்யலாம் யோசிங்க பா. இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்ற விஷயத்த இதுக்கு பிறகு எப்படி செய்யலாம்? ஆனா இதுல ஒரு பெரிய வீச்சு ஒன்று கட்டிருக்காரு உண்மையிலேயே. இப்ப நம்ம இந்த இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த விடையும் நம்மளுக்கு இவருக்கு என்னது உண்மையிலேயே சம்பந்தம் இல்லை. ஓமா இல்லையா? ஆனா கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஓகே. இப்ப உதாரணமாக இப்படி எடுத்து நம்மளுக்கு விளங்குது என்னடா பிள்ளைகள், ஆன்சருக்குள்ள போனா தந்திரிக்கக்கூடிய வீச்சு என்ன செய்யல வரையில. இப்ப அடுத்த வட்டமா நம்ம என்ன செய்யணும்? இப்ப இதுக்குள்ள போக தேவையில்லை. அப்ப பாப்போம் உண்மையிலேயே டிஎக்ஸ் என்ன செய்யணும் கிரேட்டர் தென் 0க்கு வரணும்னு சொல்லி இருந்தாக்கா நல்லா பாருடா பிள்ளைகள் எப்படி செய்யணும்னு சொல்லி. சரிதான்? அப்ப நம்மளுக்கு விளங்குது இதுக்குள்ளால மொத்த கோவை நம்ம கிரேட்டர் தென் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா சில பிள்ளைகள் எடுத்தடுப்புல நம்ம ஆன்சருக்குள்ள போக முடியாது பிள்ளைகள். உதாரணம் பாருங்க, இந்த உண்மையிலேயே கிரேட்டர் தென் 0 நம்ம எடுத்தே ஆகணும். இப்ப நம்ம முழுசா இந்த கோவை எடுத்துட்டோம், கடைசி வரைக்கும் இந்த ஆன்சருக்கும் இவருக்கும் என்ன செய்யல செட் ஆகுது இல்லை. உண்மையிலேயே செட் ஆகல தானே? அப்ப நம்ம இப்ப இதுக்குள்ள வச்சுட்டு இருக்கல நம்ம. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இதால நம்மளுக்கு செய்ய இயலாது. ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், இதுக்குள்ள போனாக்கா இந்த வீச்சுக்கும் அந்த ஆன்சருக்கும் நெருங்குது இல்லை நம்மளுக்கு கடைசி வரைக்கும். ஏன்னா அதுல 25 சொல்ற ஒரு விஷயம் கொண்டு வராரு. சரிதானே? ஓகே. இப்ப பார்ப்போம், டிஎக்ஸ் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும்னு சொல்லி இருந்தாக்கா நம்மளுக்கு தெரியும் இவரு ஒரு தூரம். அப்ப இவர் என்ன செய்யலாம்? கிரேட்டர் தென் 0. எக்ஸ் ஆனது கிரேட்டர் தென் 0ன்னு தெரியும், நம்மளுக்கு தெரியும் தரவு. ஏன்னு சொல்லி சொன்னாக்கா இவர் ஒரு தூரம். ஆகவே எக்ஸ் ஆனது கிரேட்டர் தென் 0 அது தெரியும் நம்மளுக்கு. ஆகவே இவர் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த முழுக்கோவையும் எதுக்கு சமனாயிருக்கும்? ஆகவே 100 மைனஸ் 3x வரைக்கும் எதுக்கு சமனாயிருக்கும் சொல்லுங்க பாவம்? கிரேட்டர் தென் அல்லது 0. ஏன்னு சொல்லி சொன்னா இவரு கிரேட்டர் தென் இருக்கிற நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும் விஷயத்தை. இவரு 0க்கு சமனம் தான் பிரச்சனை இல்லை. விளங்குதா? இவரு 0க்கு சமனா இருந்தாலும் இவர் என்ன செய்யலாம்? இவர் ஒரு எக்ஸ் சொல்றது தெரிஞ்சு கணியம், அதால எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சொந்த கேள்வி சார். சரிதானே? ஓகே. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே என்ன சொல்லலாம்? இவர் 0க்கு சமனா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய கணியத்தால் என்ன செஞ்சிருவார்? டிஎக்ஸுக்கு என்ன செய்வார்? கிரேட்டர் தென் 0 பெற்றுக் கொண்டுருவார். விளங்குதான் சொல்றது? சரி, ஓகே. இவர் நம்ம ரெண்டு பக்கம் வர்க்கிச்சோம்டா 100 மைனஸ் 3x வர்க்கம் கிரேட்டர் தென் ஈக்குவல் 0. ஆகவே எக்ஸ் வர்க்கம் கிரேட்டர் தென் ஈக்குவல் 100/3. ஆகவே எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் எதுக்கு சமனாக போறாரு? 10 கீழ் வர்க்கம் மூலம் 3. சரிதானே? சரி. ஆகவே இதுவும் தான் கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நம்மளுக்கு தெரியும்
எக்ஸ் ஆனது என்ன செய்யறாரு உண்மையிலேயே கிரேட்டர் தென் 0. பிள்ளைகள் இதுல சின்ன ஒரு பிள்ளைன்னு வந்துட்டு இவரை 3x வரைக்கும் இங்க எடுத்தோம்னா லெஸ் தென் மாறிடுவார். எழுவாய் மாத்திட்டீங்கன்னு சொல்லிக்கணும். பாருங்க எக்ஸ் ஆனது என்னடா பிள்ளைகள் 10 வர்க்க மூலம் 3ஓட என்ன செய்யறாரு சின்னதா தானே இருக்கணும். சரி ஓகே. அல்லது சில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா இப்படி எழுத மாட்டாங்க. சில பிள்ளைகள் இப்படி எழுதக்கூடிய பிள்ளைகள் இவர் என்ன செய்வாங்க இப்ப காணிப்படுத்த போறாங்க. 3x வர்க்கம் மைனஸ் 100 லெஸ் தென் ஈக்குவல் 0. ஆகவே இது எப்படி எழுதுவாங்க வர்க்கமூலம் 3x முழுவதின் வர்க்கம் மைனஸ் 10 வர்க்கம் லெஸ் தென் 0. காணிப்படுத்தீங்கன்னா வர்க்கமூலம் 3x பிளஸ் 10 வர்க்கமூலம் 3x மைனஸ் 10 லெஸ் தென் 0. ஆகவே இவர் 2 வர்க்கம் இடையில தான் வீச்சிருக்கப்படுறாரு. எப்படி இருக்கப்படுறாரு சய 10 வர்க்கமூலம் 3க்கும் சேதான பிள்ளைகள் எக்ஸ் ஆனது 10 வர்க்கமூலம் 3க்கு சமனாக்க போறாரு. இப்படிதான் நினைக்க போறாரு. ஒரு சில பிள்ளைகள் இப்படி செய்யலாம், ஒரு சில பிள்ளைகள் இப்படி செய்யலாம். ரெண்டுமே சரிதான், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஆனது என்னது இதுக்கு மைனஸுக்கு வர இயல ஏன்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு தரவு தெரியும் எக்ஸ் ஆனது கிரேட்டர் தென் 0. ஆகவே இதுக்கு புற எழுதணும் ஆன்சர் நீங்க, அல்லது இதுக்கு புற எழுதணும். ஆகவே எக்ஸ் ஆனது கிரேட்டர் தென் 0. ஆகவே வீச்சு நடவடிக்கை 0க்கும் 10 வர்க்கம் மூலம் 3க்கு என்ன செய்யலாம் சமனாக இருக்கிறது. சரிதான பிள்ளைகள் நல்லா விளங்கி எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு ஆன்சருக்கு நம்ம எப்படி போறோம் ஒரு டைம்ல பிழைக்கலாம். இப்ப நான் முழுசா எடுத்து பார்த்தேன் பாருங்க கடைசி வரைக்கும் இந்த ஆன்சருக்கு நிறைய போயிடு. அவர் எதை வச்சு எடுத்து வச்சிருக்காரு இதை வச்சுதான் அவர் அந்த ஆன்சருக்குள்ள போயிருக்காரு. அப்ப நம்ம ஒரு சரக்கும் செய்யும் போது பிழை வந்தாக பயப்பட தேவையில்லை. அடுத்த கட்டத்தை யோசிக்கணும். அப்ப நம்ம அவர் வரையிலன்னு சொல்லிட்டு இவர் எடுக்கலாம் என்ன அப்படின்னா நீங்க தான்டா பிள்ளைகள் எக்ஸாம் கூட யோசிக்கணும். நான் எடுக்கிற மாதிரி இப்ப பாடமாக்கி வச்ச பிள்ளைகள் மாதிரி நம்ம இவர் எடுத்துட்டு போய் இந்த ஆன்சர் எடுக்கல வராட்டி அடுத்த கட்ட அல்டர்னேட்டிவ் பார்க்கணும். அடுத்த விடைக்கு நம்ம எப்படி போகலாம் அது சொல்லு சரிதானே. ஆகவே ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஆனது சைவரோட பெருசு. ஆனா நம்மளுக்கு தெரியும் 10 வர்க்கம் மூலம் சின்னால் இந்த அடிக்கு அடுத்தாரவு அல்லது இந்த அடிக்கு அடுத்தாரவு. ஆகவே இதை நம்ம என்ன செய்யலாம்னு எடுத்துடலாம். சரி செஞ்ச பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. திரும்ப சொல்றாரு பாதை ஏபி வழியே பயணிப்பதற்கு மனிதன் எடுக்கும் உயர்ந்தபட்ச நேரம். ஆகவே இதுல யார் உயர்ந்தபட்சத்தை எதை எடுக்க சொல்லிக்கார் சொல்லுங்க. டைமை பத்தி தான் கதைக்கிறாரு. ஆகவே உயர்ந்தபட்சமோ இழிவோ குறைந்ததோ எதை பத்தி அவர் கேட்கிறாரோ அப்ப என்ன செய்யணும் நம்ம அவர் என்ன செய்யணும் முதல்ல வகையிட்டு எடுக்கணும். அப்ப இதுல டைமை கேட்டு இருக்காரு. அவர் டைமை கேட்டபடியா நீங்க என்னடா செய்ய போறீங்க இந்த டிஎக்ஸ் என்ன செய்ய போறீங்க எதை குறிச்சு வகையிட போறீங்க எக்ஸ் குறிச்சு வகையிட போறீங்கன்னு. சரி செய்ய பார்ப்போம். முதலாவது டி எது சார்ந்திருக்காரு பார்க்கணும். டிஎக்ஸ் என்று சொல்ற இவர் தான் டைம். இந்த டைம் எது சார்ந்திருக்காரு தூரத்தை சார்ந்திருக்காரு எக்ஸ் என்று சொல்றது. ஆகவே இந்த டி யாரு குறிச்சு வகையிட போறீங்க எக்ஸ் குறிச்சு வகையிட போறீங்க. ஆகவே டிடி அதாவது எதை கண்டுபிடிக்க போறீங்க இப்ப டிஎக்ஸ கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னாக்கா அடுத்த கட்டத்தை யோசிக்கலாம். சிதான பிள்ளைகள் ஆகவே இதை முதலாவது கண்டுபிடிங்க பாப்போம் எல்லாரும். நல்லா பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைகள். இப்படியான ஒரு கேள்வி வந்தாக்க நம்ம சில பிள்ளைகள் இது அவ்வளோத்தையும் கிரேட்டர் தான் 0 எடுத்திருந்தா ஆன்சர் வந்திருக்காது. அப்ப அந்த இடத்துல தடுமாறி போய் இருந்திருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு ஃபைனல் பேப்பர் ஒரு ஃபேஸ் பண்ணி இருந்தீங்கன்னாக்க அப்ப அதுக்கு அடுத்த கட்டமா எப்படி யோசிக்கணும்னு சொல்ற விஷயத்தை தான் யோசிக்கணும். சில பிள்ளைகள் அப்படி ஆன்சர் வராட்டி ஃபுல்லா கேள்வி ஃபடப் ஆயிடுவாங்க. அந்த டைம்ல என்னடா ஆன்சர் வருது இல்லை எப்படி நம்ம இலகுவா படிச்ச கேள்விக்கு ஒரு ஆன்சர் வரலன்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் அப்படி அந்த கேள்விகள்லாம் எல்லா கேள்விகளும் நாசமா போயிடும். சரிதானே கவனமாக இருந்து கொள்ளணும். சரி அப்ப நம்ம என்ன செய்ய பண்ண இவரை வகையிட போறோம் மேடா பிள்ளைகள். அப்ப பார்த்தோம்னா 1/20 மாறிலி அவரை அப்படியே வச்சு கொள்வோம். எக்ஸ வகைட்டோம்னா 1 இவரை வகையிட்ட உங்களுக்கு தெரியும் சய சொய சயவா இல்ல 1/2 100 மைனஸ் 3x வரைக்கும். இவர் எப்படி வந்த விஷயத்த நீங்க யோசிக்கணும். இவர் அரையாம அடுக்கு அப்ப 3க்கு அரை வந்துருவாரு. 1 கழிச்ச மட்டும் சொல்லிச்சுன்னா சய அரையாம அடுக்கு இவர் 1 வர்க்க மூலம் 3. திரும்ப என்னடா செய்யணும் அதுக்கு அடுத்த கட்டமா இந்த இருக்க உள்ளுக்கு வர கணித்தனை செய்யணும் வகையிடணும். உள்ளுக்கு -3 தர எக்ஸ் வர்க்கத்தை வகையிட 2. சரிதானே
இப்ப நம்ம இவரை சுருக்கணும்னு சொல்லிச்சோம்டா பிள்ளைகள். 1/20 சரிதானே. இவரை நம்ம சுருக்கெடுத்தோம்னு சொல்லிச்சோம்னாடா இங்க பாருங்க. இந்த ரெண்டையும் வெட்டலாம் சரிதானே பிள்ளை. அப்ப மேல வரப்போறாரு 100 மைனஸ் 3x வர்க்கத்துல வர்க்க மூலம் மைனஸ் 3x. இவர் தான் உங்களுக்குரிய நடப்பு முழுவதின் கீழ் 100 மைனஸ் 3x. இவர் தான் என்ற அப்படிகள் இதுக்குரிய ஆன்சர். டிடிஓவை டிஎக்ஸுக்கு என்ன செய்வாரு சமனாக இருக்க போறார். ஆகவே இதுல வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் பிள்ளைகள். இதுக்கு போற என்ன செய்யலாம், இவர் பூஜ்ஜியமாகக்கூடிய சந்தர்ப்பத்தை கண்டுபிடிக்கணும். பூஜ்ஜியமாகக்கூடிய சந்தர்ப்பம் என்றா பிள்ளைகள், பூஜ்ஜியமாகக்கூடிய சந்தர்ப்பம் இவர் பூஜ்ஜியத்துக்கு சமநிலைன்னு நமக்கு தெரியும், ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா டைமை வச்சு ஏற்கனவே தெரியும். 100 மைனஸ் 3x வர்க்கம் கிரேட்டர் தன் ஓ ஈக்குவல் எடுத்து வச்சிருக்கேன். அதை பாருங்கடா பிள்ளைகள், அதுல நம்ம எடுத்துட்டால அது உண்மையிலே அந்த ஈக்குவல் வர இயலதான் என்னதான் இருந்தாலும் அந்த கேள்வி இல்லை. என்ன சொல்லி சொன்னா இவரை பூஜ்ஜியத்துக்கு எடுத்தோம்னு சொல்லி இவர் என்ன செய்யணும், நொட் ஈக்குவல் டு பூஜ்ஜியத்துக்கு தான் சமனாக இருக்கணும். பாருங்க இந்த கேள்வியில அவன் அந்த கேள்வியில உண்மையிலேயே அந்த வீட்டிலடா பிள்ளைகள் சமன்னு சொல்லி வந்திருக்க கூடாது சரிதானே, பிரச்சனை இல்லை. அதுல உண்மையிலேயே வீச்சு நம்மளுக்கு தந்திரிக்கணும். என்னதான் சொல்லி இருந்தாலும் எக்ஸ் ஆனது இப்படிதான் தந்திரிக்கணும். அதுல சமனை எதுக்கும் வெட்டி கொள்ளுங்க சரிதான பிள்ளைகள். அது வந்தா பிள்ளை ஏன்னு சொல்லி சொன்னா நம்ம அவர் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருவார், பூஜ்ஜியத்துக்கு சமனா வந்து பிரச்சனை முடிவுலைக்கு வந்துடுவார். ஆகவே இதை பார்த்தோம்டா இதுல எடுத்தோம்னு சொல்லி சொன்னா 100 மைனஸ் 3x வர்க்கத்துல வர்க்கம் மூலம் மைனஸ் 3x என்னடா பிள்ளைகள் பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே இதுல நீங்க எக்ஸ கண்டுபிடிங்க என்ன வரான்னு. எக்ஸ் பிள்ளைகள் 2 விட வருவார். 9x வர்க்கம் 12x வர்க்கம் ஆக 100 சொல்லி வருவார். பிரிச்சு எடுங்க பாப்போம் ஆன்சர். சரிதானே. உங்களுக்கு வருவார் பிள்ளை 12x வர்க்கம் சமன் 100. எப்படி வரப்போறாரு உண்மையிலே சொல்லுங்க. 25/3 ஆகவே 5 வர்க்கம் மூலம் 3 சொல்லி வருவார். ஆன்சர் செக் பண்ணி கொடுங்க. ஆன்சர் செக் பண்ணி கொடுங்கடா பிள்ளைகள். அதாவது எப்படி ஒரு உண்மையிலே இது வர்க்கப்படுத்தினீங்கன்றாங்க 3x இஞ்சால எடுத்து வர்க்கப்படுத்தினீங்கன்னு சொல்லிச்சுன்னா 100 மைனஸ் 3x வர்க்கம் சமன் 9x வர்க்கம் ஆகவே 12x வர்க்கம் சமன் சமன் இல்லை சமன் தானே 100. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 25/3 சரிதானே. 4ஆல சுருக்குனீங்கடா. ஆகவே எக்ஸ் சமன் 5 வர்க்கம் மூலம் 3. ஏன் மைனஸ் எடுக்கல, எக்ஸ் ஆனது என்னடா பிள்ளை கிரேட்டர் தென் 0. அதை சுட்டி நான் என்ன செய்யல, இதுக்குரிய மைனஸ் நான் எடுக்கல. ஆகவே எக்ஸுக்குரிய ஆன்சர் என்னடா பிள்ளைகள் வராது 5 வர்க்கம் மூலம் 3 என்று சொல்ற ஆன்சர் வராது சரிதானே. ஓகே, இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க, இவர் என்ன செய்ய சொல்லிக்காரு இப்ப நம்மள்ட்ட 1 வர்க்கம் மூலம் 3 உயர்ந்த பட்சம் என்று சொல்லி வரணும். ஆகவே முதலாவது நம்ம என்ன செய்வோம், இதுக்குரிய என்ன செய்யணும், முதலாவது பாருங்கடா பிள்ளைகள் இலகு உயர்ந்த பட்சம் அப்படி வரணுங்கிறா பெருசு, அடுத்தது என்ன பிளஸ், அடுத்தது மைனஸ் வரணும். இதான் என்னது உயர்ந்த பட்சம். இப்படித்தானே வரலாம். உயர்ந்த பட்சம் ஃபர்ஸ்ட்டுக்கு பிளஸ் வரணும், அடுத்தது மைனஸ் வரணும். முதலாவது எடுப்போம், இவர் எடுத்து பார்ப்போம். சரி டஸ்ட் முதலாவது நான் என்ன செய்யப்படுறேன் பிள்ளைகள், எக்ஸ் ஆனது 5 வர்க்க மூலம் 3 சின்னதாகவும் இருக்கணும். ஆனா பூஜ்ஜியத்தை விட என்ன செய்யணும், பெருசா இருக்கணும். எக்ஸத்தை பத்தி நம்மளுக்கு தெரியுமா ஒரு தூரம். ஆனா பூஜ்ஜியம் இது சில பிள்ளைகள் இதை போராடி சில டைம் மார்க்ஸ் கூட வைக்க மாட்டான். ஏன்னா இவர் 5 வர்க்க மூலம் சின்னன்னு சொல்லி சொன்னா மைனஸுக்குள்ளேயும் வரலாம் தானே தூரம். ஆகவே அதால நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், இந்த பூஜ்ஜியத்தை மென்ஷன் பண்ணி விடணும். இதுல வச்சு யாரை கண்டுபிடிக்கணும், நம்ம டிஎக்ஸ கண்டுபிடிக்கணும். இப்போ உயர்ந்த பட்சம்னு சொல்லி சொன்னாக்கா முதலாவது கண்டுபிடிக்கக்கூடிய இவர் எண்ணத்துல வரணும், உண்மையிலேயே பிளஸ் மைனஸ்ல வரணும். ஆகவே நீங்க எதுல கொண்டு பிரதிடணும், இந்த சமன்பாடுல கொண்டு பிரதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உதாரணமாக இவருக்கும் இடையில உதாரணம் தசம் 1 நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னா நீங்க பிரதிட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவர் உண்மையிலேயே கிரேட்டர் தென் 0க்கு வருவார் சரிதான பிள்ளைகள். இதால வரக்கூடிய ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா கிரேட்டர் தென் 0. இதுல கொண்டு பிரதிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரியா செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒன்றுமே பார்க்க தெரியல. உயர்ந்த பட்சம்னு சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் வரணும், ரெண்டாவது மைனஸ் வரணும். சொல்ற உங்களுக்கு தெரியும், இழிவு பெருமானம் நம்மளுக்கு தெரியும். முதலாவது மைனஸ் வரணும், ரெண்டாவது யாரு வரணும், பிளஸ் வரணும். சரி, அடுத்த வீச்சு என்னடா பிள்ளைகள், 5 வர்க்கம் மூலம் 3க்கும் எக்ஸ் ஆனது கடைசி ஆன்சர் என்ன 10 வர்க்கம் மூலம் 3 சரிதானே. நம்மளுக்கு தெரியும் எப்படி எடுத்த நான் எக்ஸ் ஆன்சர் தெரியுமேடா, இதுல உங்களுக்கு தெரியும் தானே எப்படி எடுத்தோம்னு சொல்லி. இதுக்கு எப்படிடா பிள்ளைகள் வரணும், லெஸ் தென் 0 வரும். உதாரணம் நீங்க இதுக்குரிய ஆன்சர்ல போட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல உண்மையிலேயே அவர் லெஸ் தென் 0 வரும். ஆகவே என்ன சொல்லலாம்,
எக்ஸ் சமன் 5 வர்க்கமூலம் 3 என்னது உண்மையிலேயே என்னது ஒரு உயர்வான இதாக இருக்காது சரிதானே சரிதான பிள்ளை ஆகவே எக்ஸ் சமன் 5 வர்க்கமூலமாக டைம் என்ன செய்யறாரு உண்மையிலேயே மேக்சிமத்துக்கு சமனாக அதாவது அவர் தான் உயர்ந்தபட்ச நேரமாக இருக்க போறாரு சரிதானே இப்ப என்னத்து கேட்கிறாரு அந்த உயர்ந்தபட்ச டைமை தான் நம்மள்ட்ட கேட்கிறாரு சரிதானே அப்படின்னா கேள்வி முடியல உங்கள்ட்ட தூரத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆகவே நேரத்துக்குரிய சமன்பாடு உங்களுக்கு முதலாவது கேள்வியை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாதான் கேள்வி சரிதாண்டா பதில கொண்டு வந்து நம்ம என்ன செய்வோம் நம்ம பிரதிட்டு பார்ப்போம் நமக்குரிய டைமை சரியா வரான்னு ஆகவே உயர்ந்தபட்ச டைமை தான் கேட்கிறார் ஆகவே டி எக்ஸ்ல மேக்சிமத்தை தான் கேட்டிருக்காரு ஆகவே பிரதிட்டு பார்ப்போம் 1/20 எக்ஸுக்குரிய ஆன்சர் தெரியும் 5 வர்க்கமூலம் 3 சக 100 சய 3 தர 25 3 சரிதான பிள்ளைகள் எக்ஸ் வர்க்கம் தானே எக்ஸ் வர்க்கம் 25 3 தான் அதை பிரதிட்டீங்க இதுல வர்க்கமூலம் இவரையும் சுருக்கிக் கொள்ளலாம் அமண்டா பிள்ளைகள் அதுல எடுத்தோம்னா 25 தர 3 அப்ப நான் இவரை சுருக்கின பாருங்க பிள்ளைகள் 1/20 5 வர்க்கமூலம் 3 சக இவரை பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா 100 25 கழிச்சா 75 25 தர 3 எழுதலாம் ஆக 5 தர வர்க்கமூலம் 3 எழுதலாம் சரிதான பிள்ளைகள் ஆகவே இதை நம்ம சுருக்கி பார்ப்போம் 1/20 இதை பாத்தீங்கன்னா வர்க்கமூலம் 3 வெளியெடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வர்க்கமூலம் 3 போமா சேர்த்தோம்னு சொல்லி சொன்னா 5 15 வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3 15 மேல 20 வர போறாரு ஆக இந்த 20 வெட்டுப்படும் போது ஆகவே 1 வர்க்கமூலம் 3 அவர் சொல்லி வருவார் 1 வர்க்கமூலம் 3 தான் வருவாரு அவர் டைமை தான் எச்சென்று சொல்லி குறிச்சிருக்காரு சரிதான பிள்ளைகள் ஆகவே இப்படி ஒரு வித்தியாசமான கேள்வி நம்ம செஞ்சிருக்கோம் இதே மாதிரி நிறைய கேள்விகள் செய்யறதுக்கு இருக்கும் பிள்ளைகள் ஆகவே வார வியாழக்கிழமை எங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் எட்மினை கண்டக்ட் பண்ணி அதுக்குரிய மேல டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ அடுத்த வகுப்புல பிள்ளைகள் இதுல வினாக்கள் தொகுக்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் இருக்கு ஆகவே எல்லாத்தையும் செய்து கொள்ளலாம் விருப்பமான மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க இன்னைக்கு கிளாஸ்ல பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை படித்து கொண்டோம்னு சொல்ற பிள்ளைக்காக இருந்துங்க பாபு ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சு நாங்க கற்றுக்கொண்டோம் ஓகே சரிடா பிள்ளைகள் ஆகவே இன்னைக்கு கிளாஸ் பிள்ளைகள் நம்ம முடிச்சுக்கொள்ளும் இந்த டியூட்ல பிள்ளைகள் ஒரு சில கேள்விகள் இருக்கு சிறுதான பிள்ளைகள் மேலதிக கேள்விகள் நம்ம செய்வோம் சிறுதான நிறைய கேள்விகள் செஞ்சா தான் நல்ல ஒரு பிராக்டிஸ்ல வரும் அதாவது கூட கேள்வி செய்யும் போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த கேள்வியை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னுக்கே செஞ்சு முடிச்சிடலாம் விளங்குதானே அதுக்காக தான் நம்ம இந்த பேப்பர் கிளாஸ் சொல்ற விஷயத்தை ஸ்டார்ட் பண்றேன் சும்மா தியரியை போட்டு ரிவிஷன் பண்றதுக்கு நம்ம செய்யறேன் கேள்விகளை நல்ல ஒரு பிராக்டிஸ்ல வச்சாக்க அந்த டைம்ல பதறாம ஒரு நல்ல ஒரு இதுல நம்ம போய் செய்வோம் அந்த கேள்வி அப்படித்தான்டா பிள்ளைகள் சரி அதுக்காக தான் இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு ஆகவே விருப்பமான வாரங்கள் அட்மினை கண்டக்ட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி வார கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் ஆகவே இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ஒரு பிரயோசனமான கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆகவே எல்லா நல்ல முறையில படிங்க டைம் நல்ல முறையில பயன்படுத்தி கொள்ளுங்க சரிதான பிள்ளைகள் ஆகவே இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சு கொள்வோம் சரிதா பிள்ளைகள் இப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்